பாருங்கம்மா. கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி போட்டு பாருங்கம்மா. ஐயா இருங்க இருங்க இருங்க. ஐயா ஸ்கிரீன் தெரியுதாங்கய்யா? ஐயா வாழ்க வளமுடன்மா. நர்வஸ் சிஸ்டம் இது போட்டிருக்கிறீங்க. சரி. சரிங்க, தெரிஞ்ச சரிங்க, நன்றிங்க ஐயா. நல்லா கிளீனா தெரியுதுமா. சரிங்க ஐயா, என்ன ஒரு நிமிஷம் இருக்குங்க. ஒரு நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம். நீங்க எடுத்துக்கங்க. நான் உங்களை அறிமுகப்படுத்தணும்னா நீங்க ஆரம்பிச்சிடலாமா? ஆல்ரெடி எல்லாருமே அறிமுகமானவங்க தாங்கய்யா. இல்லம்மா நானே அது இல்லம்மா, நம்ம புதுசா யாராவது வந்திருந்தாங்கன்னா சரி. ஒண்ணும் இல்லைங்க. டாக்டர் மட்டும் சொல்லுங்க போதும். ஐயா அதெல்லாம் வேணாங்க. எல்லாரும் நானே கூட என்ன அறிமுகப்படுத்திக்கிறேங்க. விட்டுருங்க. மணி 7 மணிக்கு நான் இப்ப ஆரம்பிச்சிருக்கேன். முதல்ல வரவேற்பு சொல்லிவிடுறேம்மா. சொல்லுங்கய்யா சொல்லுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. மிக அற்புதமான இந்த மாலை வேளையில் நமக்கெல்லாம் மனித உடல் அமைப்பை பற்றிய ஏற்கனவே பகுதி 1 எடுத்துட்டாங்க. இப்ப பாகம் 2க்கு வந்து நமக்காக நேரத்தை தன்னுடைய நேரத்தையும் கொடுத்து மனவளக்கலையில் மகரிஷினுடைய கருத்துக்களை முழு மூச்சாக இருந்து தொண்டாற்றி சேவை செய்யும் டாக்டர் வசுமதி அம்மா அவர்களை இந்த தலைப்பின் கீழ் பேசவும் உங்களின் சார்பாகவும் இதற்காக நமக்காக இடம் கொடுத்த யாழ் மண்டல தலைவர் குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கும், ரகுபாலா அம்மா அவர்களுக்கும், கலாநிதி அம்மா அவர்களுக்கும், டாக்டர் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கும் நமது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த தொடர்பை நான் நடத்துமாறு டாக்டர் அம்மா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களின் சார்பாக வாழ்க வளமுடன். அம்மா, நீங்க ஆரம்பிக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க இருவேற்றின் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். இந்த நல்லதொரு வாய்ப்பை நல்கிய இலங்கை ஆழ்மண்டல தலைவர் குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கும், கலாநிதி அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து கொடுத்தோர் முன்னியூர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும், இந்த இணைப்பில் கலந்து கொண்டுள்ள அறிஞர் பெருமக்கள், மனவள கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மற்றும் வணக்கத்தை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம்ம ரொம்ப நாள் இடைவெளி ஆயிடுச்சு. அதனால ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த பாட்டுக்கு நம்ம வந்து பார்ட் 2க்கு போகலாம். ஏன்னா எல்லாருமே வேற வேற வகுப்புல வேற வேற சிந்தனைகள்ல வந்து கண்டிப்பா பிரெயினை மறந்துருப்பீங்க. ஸோ அதனால ஒரு சின்ன ரீகேப் நான் ரொம்ப ஃபாஸ்டா சொல்லி முடிக்கிறேன். ஜஸ்ட் நீங்களும் வந்து உங்களுக்குள்ள ரீவைண்ட் பண்ணி உங்களோட சிந்தனைக்குள்ள எடுத்துட்டு வாங்க என்னோட சேர்ந்து. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி, அதாவது மனித உடலோட அமைப்புலையும் இயங்குற விதத்தையும் நம்ம வந்து தொடர்ந்து பல வகுப்புகள்ல பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதோட முதற்கட்டமாக வந்து முதல்ல நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டது வந்து நர்வஸ் சிஸ்டத்தை பத்தி சிந்தனைக்கு எடுத்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் வகுப்புல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து வெரி காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். இன்னைக்கு வரைக்கும் அது ஆராய்ச்சி, மருத்துவ உலகம் அதை பத்தி ஆராய்ச்சி தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் கண்டறிந்த அந்த
அமைப்புக்குள்ளேயும் இயக்கத்துக்குள்ளேயும் நம்ம வந்து கொஞ்சம் பேசிக்கா தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப நுண்ணிய நிலையில போய் தெரிஞ்சுக்க போறது இல்ல. ஒரு மனவளக்கலையை நம்ம பயிற்சி பண்ணும் பொழுது எது எதெல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டா அந்த பயிற்சியோட முக்கியத்துவம் இன்னும் எனக்கு அதிகமாக அது விளங்கும். இன்னும் அதை வந்து கவனமோட நான் வந்து செய்யறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்ற உயர்ந்த நோக்கத்தோட தான் நம்ம இந்த உடல் அமைப்பையும் அதோட இயக்க செயல்பாட்டுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது எல்லாருக்குமே வந்து உள்வாங்கணும். ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து தத்துவம் அப்படின்றது வந்து இல்ல அதை பத்தின விளக்கம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு. ஏன்னா நம்ம வந்து கண்மூடித்தனமா இல்ல வந்து ஒரு அப்டிராக்டா, அதாவது இப்படி இருக்கலாம், அதாவது அனுமானத்துல ஒரு விஷயம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம உடலை பத்தி, நம்மளோட உடல் இயக்கங்களை பத்தி, நமக்குள்ள இருக்கிற உறுப்புகளை பத்தி, அது இயங்கக்கூடிய தன்மைகளை வச்சுதான் நம்ம எந்த ஒரு பயிற்சியுமே வந்து மேற்கொள்றோம். அப்ப அந்த பயிற்சி வந்து அந்த பயிற்சியை நான் வந்து செவ்வனே செய்யணும், திறம்பட அதை செய்யணும். அந்த டெக்னிக் மாறாம, நுணுக்கங்கள் மாறாம, ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கங்களும் வந்து மிக துல்லியமாக இந்த பயிற்சிக்குள்ள வந்து சாமிஜி வந்து வரையறுத்து கொடுத்திருக்காங்க. அந்த துல்லியத்தெல்லாம் நீங்க வந்து ஆழமா தெரிஞ்சுக்கணும், முறையா தெரிஞ்சுக்கணும்னா அடிப்படையா நம்ம உடம்பு எப்படி இருக்கு, அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய நிலையில நம்ம இருக்கிறோம். சோ அதனால விளக்கம் அப்படின்றது வந்து கண்டிப்பா வேணும். ஒரு பயிற்சிக்கு வந்து அதுக்கான விளக்கமும் அதோட முக்கியத்துவமும் அதோட செயல்பாடுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில வந்து நர்வஸ் சிஸ்டம் வந்து மனித உடல்லயே வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான, ரொம்ப நுண்ணிய முறையில வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது வந்து என்னன்னா நர்வஸ் சிஸ்டம் தான். அந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் பார்த்தோம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல வந்து மனம் விரும்பி நரம்பு மண்டலம், இன்னொன்னு பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னா உங்களுக்கு வந்து புற நரம்பு மண்டலம் 2 பிரிக்கிறோம். சென்ட்ரல் அப்படின்னாவே நம்ம பாடியில சென்ட்ரலா ஒரு ப்ராசஸ் நடக்கக்கூடிய ஒரு பார்ட் அது குறிக்குது. அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்குள்ள எது அடங்கி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் தான். அந்த பிரெயினும் ஸ்பைனல் கார்டு 2 உறுப்புகள் சேர்ந்ததுதான் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்குள்ள இருக்குது. அதே புறநரம்பு மண்டலம் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்துக்குள்ள போனீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நர்வஸ் சிஸ்டம் வந்து எப்படி நம்ம உடம்புல வந்து எல்லா உறுப்புகளுக்கும் அடிப்படையான அழகு வந்து செல்லா இருக்குதோ, அந்த மாதிரி நரம்பு மண்டலத்துக்கு அடிப்படையான அழகா இருக்கிறது நியூரான். நியூரான் நத்திங் பட் அதுவும் ஒரு நரம்போட செல் தான். செல்லுக்கு தான் பேர் வந்து நியூரான்ஸ். மற்ற இடத்துலாம் வந்து நம்ம செல்ஸ் அப்படின்னு மட்டும் ஜென்ரல் டேர்ம்ல படிக்கிறோம். பட் நான் நரம்பு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த செல்லுக்கு அதாவது ஸ்பெஷல் நேம் கொடுத்துருக்காங்க, நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நியூரான்ஸ் அப்படின்றது நம்ம பின்னாடி அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த இடத்துல சொல்றேன். ஸோ அந்த நியூரான்ஸ் வந்து வச்சுதான் வந்து அந்த நியூரான்ஸ் மூலமா தான் நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த இயக்கத்துக்கு தேவையான எல்லா நியூரான்ஸுங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மெயின் பகுதியா இருக்கக்கூடியதான் வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். அதாவது நரம்புகள் எல்லாம் சேர்ந்து வர்றதுதான் வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமா வரும். அதே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் அது உறுப்பா உங்களுக்கு நரம்புகள் எல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து கலெக்டிவா சேருது அப்படின்னா அது வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கோங்க. அது வந்து ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டமாகவும் சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டமாகவும் இருக்குது. சொமேட்டிக்னாவே வந்து உடல் உறுப்புகளை, சொமேட்டிக் அப்படின்னா உடல் சம்பந்தமான அப்படின்னு அர்த்தம். அந்த மெடிக்கல் டேர்முக்கு வந்து உடல் சம்பந்தமான அப்படின்னு அர்த்தம். சொமேட்டிக்ல வந்து எல்லா ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸும் அதுக்குள்ள வந்து கண்ட்ரோல் ஆகுது, ரெகுலேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஆட்டோனாமிக் அப்படின்னா தானியங்கி நரம்பு மண்டலமா இருக்கு. அந்த ஆட்டோனாமஸ் நர்வஸ் சிஸ்டத்துல வந்து திரும்ப 2ஆ பிரிக்கிறோம், சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக். நம்ம வகுப்புல வந்து பார்த்தும் போது என்ன பார்த்தோம்னா இந்த பிரெயின் ஸ்பைனல் கார்டோட வகுப்பு நான் முடிச்சேன். நான் இந்த பிரெயின் வந்து இப்ப வந்து பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா
பிரெயின் 2 பாகமா பிரிக்கப்படுது. ஒண்ணு வந்து ரைட் சைடு பிரெயின், லெஃப்ட் சைடு பிரெயின். இந்த ரைட் சைடு பிரெயின் தான் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்கணும். ஏன்னா லெஃப்ட் சைடு பிரெயின் வந்து என்ன பிரிமிட்டிவா, அதாவது தானாவே லெஃப்ட் சைடு பிரெயின் வந்து இயக்கத்துக்கு நார்மலாவே வந்துடும். ஒரு குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறமா அதோட வளர்ச்சியில வந்து கையோட மூவ்மெண்ட்டுக்கு, காலோட மூவ்மெண்ட், எல்லா மூவ்மெண்ட்ஸ்க்குமே வந்து லெஃப்ட் சைட் பிரெயின் வந்து ஆக்டிவேஷனுக்கு வந்துடும். ரைட் சைட் ஆஃப் த பிரெயின் தான் வந்து கொஞ்சம் ஆக்டிவேஷன் வந்து கம்மியா இருக்கும். மீன்ஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்கு, சகிப்புத்தன்மைக்கு, அன்பா இருக்கிறதுக்கு, கருணையா இருக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் எந்த சைடு வந்து அனாலிட்டிக் ஸ்கில் எல்லாம் வந்து டெவலப் ஆகணும், இன்டெலெக்சுவலா வந்து ரொம்ப ஹையா இருக்கணும். அந்த மாதிரி அதீதமான ஹையர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரெயின் எல்லாமே வந்து எது வந்து ஆளுமை பண்ணுது அப்படின்னா ரைட் சைடு ஆஃப் த பிரெயின் தான் இது பண்ணுது. அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, இப்ப நம்ம தவம் பண்ணும் பொழுது ரைட் சைடு ஆஃப் த பிரெயினை வந்து நிறைய ஆக்டிவேஷனுக்கு எடுத்துட்டு வர மாதிரிதான் எல்லா தவ முறைகளுமே வடிவமைக்கப்பட்டிருக்குது அப்படின்றது இந்த இடத்துல ஒரு நம்மளுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். அப்ப பிரெயின் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு பிரிக்கிறோம். ரைட் ஹேண்டட் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின் ஆக்டிவேட் ஆயிருக்கும். ஐ மீன் டாமினேட் ரோல் பிளே பண்ணும். லெஃப்ட் ஹேண்டட் இது பழக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ரைட் சைட் ஆஃப் த பிரெயின் நார்மலாவே டாமினேட்டடா இருக்கும். இது ஒரு இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் பிரெயின் பாத்தீங்கன்னா மேல மேஜர் போர்ஷன் ஆஃப் த பிரெயின் வந்து செரிபரம், அதாவது கார்டெக்ஸ் செரிபரம். கீழே இருக்கிற ஸ்மால் போர்ஷன், இந்த பகுதி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், நான் மார்க் பண்றேன். இது வந்து செரிபெல்லம், இது பிரெயின் ஸ்டெம். இதுதான் பிரெயினை 3ஆ பிரிக்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் 2ஆ பிரிச்சுக்கிறோம், ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு பிரிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள போய் ஸ்ட்ரக்சர் வைஸ் நீங்க பார்க்கும் பொழுது செரிபரம், செரிபெல்லம், பிரெயின் ஸ்டெம், ஸ்பைனல் கார்டு அப்படின்னு பிரிக்கிறோம். அந்த செரிபரத்துக்குள்ள வந்து 4 வகையான லோபா வந்து அது வந்து பிரியுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். என்னன்னா வந்து பரைட்டல் லோபு, ஃப்ராண்டல் லோபு, ஆக்சிபிட்டல் லோபு, டெம்பரல் லோப், 4 லோபா பிரியுது. செரிபெல்லம் அப்படியே இருக்குது. பிரெயின் ஸ்டெம்குள்ள வந்து நம்ம 3 ஆர்கன்ஸ் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா தலாமஸ், ஹைப்போதலாமஸ், பான்ஸ், எபிதலாமஸ், மெடுலா ஆப்ரனகேட்டா, இதெல்லாம் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே அங்க இருக்கு. எதுக்கு இந்த பேரெல்லாம் நான் உங்களுக்கு உங்க மனசுல பதிய வைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஒவ்வொன்றுமே வந்து அதாவது சாமிஜியோட தவமுறைகளும் சரி, உடற்பயிற்சிகளும் சரி, இதோட ஃபங்க்ஷனுக்கு ஒத்துழைச்சுதான் அத்தனை பயிற்சிகளையும் அவர் வந்து தவமுறைகளை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஏன்னா அது கட்டாயம் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு நுண்ணியமாக இந்த நரம்பு மண்டலத்தோட செயல்பாடுகளையும் அமைப்பையும் அவங்க ஆய்வுக்கு எடுத்திருந்தாங்கன்னா, இந்த ஒவ்வொரு லோப் ஆஃப் த பிரெயினும் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு, ரெகுலேட் ஆகிறதுக்கு சில தவங்களை கொடுத்திருக்காங்க. அந்த தவங்களை உங்களுக்கு நான் அந்த இது ஃபங்க்ஷன் வரும் பொழுது சொல்றேன். அப்ப நீங்க வந்து இந்த லோபு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ராண்டல் லோபா இருக்கு, பரைட்டல் லோபு, 4 வகையான லோபு வந்து 4 வகையான லோபா இருக்கு. 4 பகுதியா அந்த செரிபரம் அப்படி மேஜர் போர்ஷன் ஆஃப் த பிரெயின், இந்த மேஜர் போர்ஷன் ஆஃப் த பிரெயின் வந்து 4 பகுதியா பிரியுது. கீழே வந்து செரிபெல்லம் அப்படின்னு இருக்கு. இந்த தண்டு மாதிரி இருக்கு பாருங்க, நான் உங்களுக்கு இந்த ப்ரெஷர் வச்சு காட்டுறேன் இல்ல, தண்டு மாதிரி இருக்கிறதா வந்து அதாவது பிரெயின் ஸ்டெம். அதுக்குள்ளதான் ஹைப்போதலாமஸ், பான்ஸ், மெடுலா இருக்கு. இந்த மெடுலாவோட உங்களுக்கு ஃபங்க்ஷன் நான் அன்னைக்கு சொன்னேன். உங்களுக்கு ஃபங்க்ஷன் வரும்போது திரும்ப நான் எலாபரேட் பண்றேன். கீழே இருக்கிற ஸ்பைனல் கார்டு, இந்த ஸ்பைனல் கார்டுல தான் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கலாம். இதுலதான் நிறைய விஷயம் உங்ககிட்ட பேச வேண்டியது, சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்குதுன்னு அன்னைக்கு சொன்னேன். அந்த பிரெயின் ஸ்டெம் வந்து இங்க ஒரு எலாங்கேட்டட் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த 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 இடத்துல இருந்து எக்ஸ்பேண்ட் ஆகி கீழே வந்து காக்கையக்ஸ் வரைக்கும், கீழே வெர்டிபரா வரைக்கும், அதாவது முதுகு தண்டுவடம் முடியிற வரைக்கும் வர்றதுதான் வந்து ஸ்பைனல் கார்டு. அந்த அவ்வளோ வரைக்கும் மூளையோட அடிப்பகுதியிலிருந்து கண்டினியூஷனா தான், அதாவது கண்டினியூட் ஸ்ட்ரக்சரா தான் வருதே வெளியே. இடையில எங்கேயுமே பிரேக் ஆகல, தொடர்பு துண்டிக்கப்படல அப்படின்றது நம்ம அன்னைக்கு பார்த்தோம். சரிங்களா? அதுக்கப்புறமா இப்ப நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் மட்டும், இப்ப சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் பார்க்கலாம்.
இப்ப நான் இன்னைக்கு நியூரான்ஸ் பத்தி ஒரு 2 லைன் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதான் வந்து ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு. அது எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஹார்ட்வேர் எல்லாம் வித் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனோட இருக்கிறது எல்லாம் வந்து நியூரான்ஸோட ஸ்ட்ரக்சரல் அமைப்புக்கு வந்து அவங்க சொல்லி எக்ஸாம்பிளா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அப்படி எடுத்துக்கிறோம். இப்ப இந்த 4 லோப் இருக்கு இல்லைங்களா, இந்த 4 லோபோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம ரொம்ப அக்யூரேட்டா பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த 4 லோபுக்குள்ளதான் வந்து இப்ப அந்த செரிபரம், அதாவது மேஜர் போர்ஷன் ஆஃப் த பிரெயின் வந்து 4 லோபா பிரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம். அந்த ஒவ்வொரு லோபுக்குள்ளேயும் சில ஏரியாஸ், அதாவது நம்ம வெளியில வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோ அல்லது வந்து ஒரு சிக்னல் யூனிட் நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்ப நீங்க மொபைல் போனோட இது வந்து நெட்வொர்க் நீங்க சிக்னல் வந்து ரிசீவ் பண்ணணும்னா கூட எல்லாத்துக்கும் ஒரு உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அங்கங்க வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க இல்லைங்களா. அந்த மாதிரி செரிபரத்துல ஒவ்வொரு லோபா பிரிச்சு அந்த லோபுக்குள்ள ஒவ்வொரு மேடு பள்ளமா இருக்கும். அதான் வந்து சல்சை கயிறை. அந்த ஒவ்வொரு மேடு பள்ளத்துக்கு இடையில உள்ளுக்குள்ள வந்து சின்ன சின்ன ஒரு பாயிண்டடா வந்து ஒரு ஏரியா வந்து பிரிச்சு அது செயல்படுது. அப்படி செயல்படுறதுல வந்து 2 விஷயம் நீங்க ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு, அதாவது நரம்பு மண்டலத்தோட இயக்கம் அப்படின்றதுல வந்து 2 விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதோட ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய இதுக்கு பேர் வந்து நியூரான்ஸ். அந்த நியூரான்ஸ் மூலமா தான் எல்லா வேலையும் பண்ணுது. இப்ப சிஎன்எஸ் ஜென்ரலா பொதுவா அது என்ன வேலை பார்க்குது அப்படின்னா அது ஒரு ப்ராசஸ் பண்ணுது. எதை ப்ராசஸ் பண்ணுதுன்னா உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கின்ல இருந்து உள்ளார இருக்கிற இன்டர்னல் ஆர்கன் வரைக்கும் சிக்னல்ஸ் எல்லாத்தையும் அங்க நடக்கக்கூடிய இயக்கங்கள் அசைவுகள் அத்தனை என்ன நடந்தாலும் சரி அத்தனை அசைவுகளையும் அது என்ன பண்ணுது, ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஒரு கமாண்ட், இதை செய்யாத அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுக்கறது எல்லாமே இந்த பிரெயின்ல இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஏரியாவுல ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன நியூக்ளியஸ், அதாவது சின்ன சின்ன செல்லு தான் வந்து பண்ணுது. ஆனா ஒரு செல் அப்படின்றது வந்து ஒரு ஏரியா, இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வட்டம் போட்டீங்கன்னா, மார்க் பண்ணினீங்கன்னா, ஒரு பின் பாயிண்ட் பண்ணினீங்கன்னா அந்த பின் பாயிண்ட்டுக்குள்ள மில்லியன்ஸ் ஆஃப் த நியூரான்ஸ் அடங்கியிருக்கு. ஒரு சிங்கிள் நியூரானோ அல்லது சிங்கிள் செல்லு வந்து வேலை பார்க்கறது இல்லை. சோ அதை எப்படி ப்ராடா கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னா வந்து மோட்டார் ஏரியா, சென்சரி ஏரியா அப்படின்னா என்ன அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சிக்னலையும் எடுத்துக்கிட்டு போறதுக்கு பேரு சென்சரி அப்படின்னு வச்சிருக்காங்க. சென்சரினா சென்சேஷனை எடுத்துட்டு ஏதோ ஒன்னா அதை எடுத்துட்டு எங்க போகுதுன்னா பிரெயினுக்கு அனுப்புது. அப்ப பிரெயின்ல இருக்கக்கூடியது எல்லாம் அங்க இருக்கிற நியூரான்ஸ் எல்லாம் அது ஒவ்வொரு லோபும் தனித்தனியா அதோட வேலையை அது செஞ்சு ப்ராசஸ் பண்ணி அதுக்கு எப்படி வந்து அதுக்கு ஒரு ஹெட் இருக்காங்க. அது நம்ம வெளியில எப்படி ஒரு ஆர்கனைசேஷன்ல எப்படி ஒரு அமைப்புல வந்து ஒரு ஹெட் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ப்ரோக்ராம் ஆபீசர்ஸ்ன்னு இருப்பாங்க, அப்புறம் வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நிறைய அந்த கேடர் வைஸ் வந்து ஆர்கனோகிராம் இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரிதான் பிரெயின்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு லோபுக்குள்ள தனித்தனியா வந்து அதோட ஃபங்க்ஷனல் யூனிட் இருந்தாலும் அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு இதை செய்யலாம் செய்ய வேணாம் அது முடிவெடுக்கிறதுக்கான திறனோடு இருக்கக்கூடிய சில உறுப்புகள் அதுல இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற நியூரான்ஸ்க்கு பேர் வந்து மோட்டார் நியூரான்ஸ். சோ சென்சரி 2ஆ பிரிச்சுக்கிறோம். ஃபங்க்ஷனலா வரும்பொழுது நியூரானே 2 கேட்டகரி பண்றோம். ஒண்ணு வந்து சென்சரி, இன்னொன்னு வந்து மோட்டாரா பிரிக்கிறோம். இந்த மோட்டார் என்ன பண்ணும்னா சென்சரி நியூரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சிக்னலையும் எடுத்துட்டு வந்து பிரெயினுக்கு கொடுத்துரும். பிரெயினுக்கு கொடுத்தோடனே பிரெயின் அதெல்லாம் அனலைஸ் பண்ணி மோட்டார் நியூரான்ஸ் வழியாதான் ஆர்கனுக்கு வந்து கமாண்ட் அனுப்பும். எல்லா உறுப்புகளுக்கும் இப்படி இயங்கணும், இப்படி சுரக்கணும், இந்த என்சைமை இது பண்ணணும், இந்த ஏடிபி ஜென்ரேட் பண்ணணும், இதை வந்து டைஜஸ்ட் பண்ணணும், நீ பிரீத் பண்ணணும் எல்லா கமாண்டும் வந்து அந்த மோட்டார் நியூரான்ஸ் வழியா போகும். அப்ப நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒண்ணு சிக்னல்ஸ் எல்லாத்தையும் பிரெயினுக்கு அனுப்புது, அதுக்கு பேரு சென்சரி நியூரான்ஸ்.
பிரெயின்ல ப்ராசஸ் பண்ணி அதெல்லாம் வந்து மறுபடியும் ஆர்கனுக்கு வந்து கமாண்டா ஆர்டரா அனுப்புறதுக்கு பேரு மோட்டார் நியூரான்ஸ். இப்ப இந்த ஒவ்வொரு லோபுக்குள்ளேயும் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இருக்கோ, ஸ்பீச் இருக்கு, லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இருக்கு, எமோஷனல் இருக்கு, விஷன் இருக்கு. இந்த 5 சென்சஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். டேஸ்ட் இருக்கு, ஸ்மெல் இருக்கு, பார்க்கிற சவுண்டு கேட்கிற எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. டைஜஷன் இருக்கு, ரெஸ்பிரேட்டரி இருக்கு, கழிவு பொருள் இதுல வந்து இதெல்லாம் கழிவு பொருள், இதெல்லாம் உடம்புக்கு வேண்டாம், இதெல்லாம் கழிவா வெளியேற்றக்கூடிய எல்லா ஆர்கனோட ஃபங்க்ஷனையும் வந்து இந்த 4 லோபும் சேர்ந்துதான் பண்ணுது. சரிங்களா? அப்ப நம்ம இந்த இடத்துல வந்து மோட்டார் நியூரான்ஸையும் சென்சரி நியூரான்ஸையும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மோட்டார் நியூரான்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா அந்த மோட்டார் ஏரியாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அதுலயும் பிரைமரி, செகண்டரி, அதுக்கப்புறம் அதாவது அசோசியேட் பண்றது, அசிஸ்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய அதுக்குள்ள வந்து பிரிச்சு வகைப்படுத்தி அது வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு. இதுல முக்கியமா நம்ம இதுல வந்து எதெல்லாம் உங்களுக்கு வந்து மனவளக்கலையில இருக்கிற தவத்துக்கு எந்த பாட்டெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி இந்த இடத்துல இந்த வகுப்புல நான் சொல்லவே முயற்சி பண்ணியிருக்கேன் நானு. இந்த பிரெயின்ல வந்து பிரெயின் ஸ்டெம், அதாவது இந்த கீழே இருக்கு இல்லைங்களா, இந்த அடிப்பகுதி, அதாவது இந்த ப்ரௌன் கலர்ல இருக்கிறது செரிபெல்லம். சரிங்களா? இந்த செரிபெல்லத்தோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து எல்லா கோஆர்டினேஷன். இப்ப நம்ம வந்து பூமி சுத்திட்டு இருக்கு, அப்ப நம்ம கீழே விழறது இல்லை, நம்ம வந்து நேரா நம்ம அந்த போஸ்டரை மெயின்டைன் பண்ணது இல்லைங்களா, அந்த போஸ்டரை மெயின்டைன் பண்றதுக்கான சிக்னலை வந்து இயர் மூலமா, அதாவது காதுக்குள்ள இருக்கிற நர்வ் மூலமா ரிசீவ் பண்ணி இந்த செரிபெல்லம் தான் நிக்கிறது, அசைறது, கீழே விழறது, விழாம இருக்கிற அந்த போஸ்டரை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு கமாண்ட் கொடுக்கறது எதுன்னு பாத்தீங்கன்னா செரிபெல்லம். இந்த செரிபெல்லம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன் வந்து. ஏன் அப்படின்னா இந்த செரிபெல்லம் சரியா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளால வந்து எந்த லிம்ஸ்லயும் உடல்ல எந்த பகுதியிலுமே வந்து வாலண்டரி கண்ட்ரோல் இருக்காது. இன்னொன்னு வந்து ஐ கோஆர்டினேட் பண்ணக்கூடியதும் இந்த செரிபெல்லத்தோட ஃபங்க்ஷன்ல தான் இருக்கு. ஐயோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஐயோட மூமெண்ட்ஸ் வந்து எது கண்ட்ரோல் பண்ணுது, எது கோஆர்டினேட் பண்ணி கொடுக்குதுன்னா செரிபெல்லத்துல இருக்கக்கூடிய மோட்டார் நியூரான்ஸ் தான் அந்த கமாண்ட் எடுத்துட்டு போய் ஐக்கு கொடுக்கும். ஐ அதுக்கு தகுந்த மாதிரிதான் வந்து ஐ இந்த பக்கம் மேல அப் அண்ட் டவுன் இந்த பக்கம் எல்லாம் வந்து மூவ் பண்றது எல்லாமே கொடுக்கும். இப்ப நம்ம இந்த செரிபெல் இந்த ஐ மூவ்மெண்ட்ஸ்லயே உங்களுக்கு நான் இதுக்கு மேல ஆக்சிபிட்டல் லோபு இருக்கு இல்லைங்களா, அந்த லோபு வந்து பிரியுதுல பின்பக்கம், மண்டையோட பின் பகுதியில இருக்கிற லோபுக்கு பேரு ஆக்சிபிட்டல் லோபு. அதுதான் வந்து விஷனுக்கான ஏரியா, விஷன் ஏரியா. நான் பிரைமரி செகண்டரி ஏரியா எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, பிரைமரி கார்டெக்ஸ், செகண்டரி கார்டெக்ஸ் எல்லாம் அப்படி அதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனல் யூனிட்டா பிரிச்சு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருக்கு. அந்த விஷுவல் அந்த அந்த விஷுவல் ஏரியாவில் இருக்கிற வந்து என்ன பண்ணும்னா அந்த மோட்டார் நியூரான்ஸ் மூலமா செரிபெல்லத்துக்கு கமாண்ட் அனுப்பும். செரிபெல்லம் வந்து மறுபடியும் மோட்டார் நியூரான்ஸ் மூலமா ஐக்கு திரும்ப வந்து கமாண்ட் அனுப்பி ஆர்டர் அனுப்பி நீ இந்த பக்கம் திரும்பி இதை பார்க்காத இதை பாரு அப்படின்னு சொல்றது எல்லாம். அப்ப ஐ பயிற்சி, கண் பயிற்சி நம்ம பண்றோம் இல்லைங்களா, ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் இருக்கு இல்லைங்களா, அந்த மூமெண்ட்ஸ்ல சாமிஜி ஒண்ணு உங்களுக்கு அதாவது வலியுறுத்தி சொல்லியிருப்பாங்க, அசைவுகள் வந்து ரொம்ப ரொம்ப மெதுவா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ ஏன் அப்படின்னா ரொம்ப மைனூட் ஸ்ட்ரக்சர்னாலதான் வந்து அந்த நர்வ் எல்லாம் அங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஒன்னோடு ஒண்ணு பின்னி பிணைஞ்சு அவ்வளோ அந்த நியூரான்ஸ் வந்து அவ்வளோ நெருக்கமா ஹைலி டென்சிட்டியோட அந்த நரம்பு இலைகள் ஃபைபர்ஸ் அப்படின்னு இதுக்குள்ள வந்து நிறைய ரிசப்டார்ஸ் இருக்கு. ரிசப்டார்ஸ்னா என்ன அப்படின்னா ரிசப்டார்ஸ் நத்திங் பட் புரோட்டீன், அதாவது அந்த ஒரு சின்ன நூல் இலையில, அதாவது மைக்ரோஸ்கோப் வழியா பார்க்கக்கூடிய இலை மாதிரிதான் இருக்கும். நீங்க த்ரெட் எல்லாம் வந்து பிரிச்சுட்டே வந்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு நூல் இலை, அதுல வந்து லேயர்ஸ் நூல் இலை வரும் இல்லைங்களா,
அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ரிசப்டார்ஸ், ஃபைபர்ஸ் எல்லாமே. ஸோ அப்ப அந்த இதுல போய் இந்த கண் பயிற்சி வேலை செய்யறதுனாலதான் அதுக்கு எது கோஆர்டினேட் பண்ணி எது மூவ்மெண்ட்ஸை கொடுக்குது அப்படின்னா இந்த செரிபெல்லம் தான் ஆர்டர் பண்ணும். எப்படி ஆர்டர் பண்ணும் அப்படின்னா அங்க மசில்ஸ் வந்து அந்த கண்ணுக்குள்ள வந்து நிறைய மசில்ஸ் இருக்கு. ஒரு 10 வகையான மசில்ஸ் இருக்கு. அந்த மசிலுக்குள்ள அந்த மசில் ஒவ்வொன்றும் ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் இந்த பயிற்சி வந்து இத்தனை 5 வகையில வந்து சாமிஜி வடிவமைச்சிருப்பாங்க. அப்ப அந்த பயிற்சியில வந்து நம்ம கவனிச்சு பண்ண வேண்டியது அசைவு ரொம்ப மெதுவா இருக்கணும். அது மீன் ஸ்லோவா இருக்கணும். ஃபாஸ்டா இது பண்ணும் பொழுது நிறைய நியூரான்ஸ் வந்து அந்த இதுக்குள்ள வரவே வராது. அதாவது அந்த ஃபைபர்ஸ் எல்லாம் அதுக்குள்ள வரவே வராது. அதெல்லாம் எஸ்கேப் ஆயிக்கும். அதனால அந்த மூமெண்ட்ஸ் வந்து எனக்கு அவசரமா வேலை இருக்கு அப்படின்னு ஃபாஸ்டா நானும் கண் பயிற்சி பண்றேன், எனக்கு ரிஃப்ராக்டிவ் எரர் இருக்கு நான் பண்றேன், யாராவது ஒரு அன்பர் வந்து ரிஃப்ராக்டிவ் எரர் இருக்கு நான் கண் பயிற்சி பண்றேன் ஆனாலும் எனக்கு பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகலைன்னா முதல்ல நீங்க கவனிக்க வேண்டியது அவங்க சரியான டெக்னிக்கை தான் அடாப்ட் பண்ணிருக்காங்களான்னு பார்ப்போம். ஏன்னா வெரி காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். இங்க அந்த இதை வந்து செரிபெல்லம் தான் செரிபெல்லம் தான் கமாண்ட் கொடுக்குது. அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து அந்த மூமெண்ட்ஸ் வந்து எவ்வளவு ஃபைன் மூமெண்ட்ஸா இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த பிரெயின்ஸ் இந்த கீழே இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ரௌன் கலருக்கும் அடியில பாருங்க இந்த துளியூண்டு ஒரு ப்ரொஜெக்ஷன் தெரியுது பாருங்க, அதுக்கு பேர் தான் வந்து பிரெயின் ஸ்டெம். அந்த பிரெயின் ஸ்டெம்ல ரொம்ப முக்கியமான 3 ஆர்கன் அதுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 ஆர்கன் உள்ளார இருக்கு. மீன் 3 பார்ட்ஸ் பிரெயினோடது இருக்கு. ஒன்னு வந்து மெடுலா, இன்னொன்னு பான்ஸ், இன்னொன்னு மிட் பிரெயின். இந்த மெடுலா தான் வந்து ரொம்ப முக்கியமானது. என்னன்னா ரெஸ்பிரேட்டரி, நம்ம ரெஸ்பிரேஷனுக்கு வந்து சென்டரா இருக்கக்கூடியதான் வந்து மெடுலா தான். அதே மாதிரி ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு, நம்ம சாதாரணமா காஃப் பண்றது, ஸ்னீஸ் பண்றது, வாமிட்டிங் பண்றது, அதுக்கப்புறம் நம்ம ஸ்வாலோ பண்ணி முழுங்குறோம் இல்லைங்களா, இதுக்கு எல்லாம் எங்க இருந்து தெரியுமா கமாண்ட் வரணும் அப்படின்னா மெடுலா தான் வந்து மோட்டார் நியூரான்ஸ் வழியா கமாண்ட வந்து ஆர்டரை வந்து அனுப்புனா மட்டும்தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ஸோ நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், டெத்து வந்து இந்த மெடுலா டெத் ஆகிறது தான் வந்து ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட், கார்டியோ ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட் தான் டெத்து நம்ம வந்து டிக்ளேர் பண்றோம். ஸோ எனி ஆக்சிடென்ட் பேக் சைட்ல நீங்க விழுறீங்க, எனி ஆக்சிடென்ட் இம்மிடியட்டா வந்து ஆன் த ஸ்பாட் டெத் அக்கர் ஆகுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மெடுலா வந்து இன்ஜுரி ஆச்சுன்னா இன்வாலண்டரியா இருக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி மூவ்மெண்ட்டும் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி தட் மீன்ஸ் ஹார்ட்டும் லங்கோட ஃபங்க்ஷனும் நின்று போயிடும். அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து இந்த மெடுலா ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னாடி வந்து சாமிஜி வந்து ஒரு தவம் வந்து வச்சிருந்தாங்க மணிப்பூர், அந்த மனோன்மணி தவம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைடுல தான் நம்ம அது இப்ப இடையில பாதியில அது வேண்டாம், பயிற்சி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது இப்ப சொல்லி கொடுக்கறது இல்லை. பட் அந்த பயிற்சியில வந்து மெயினா வந்து ஆக்டிவேட் ஆகக்கூடிய 2 பிரெயின்ல 2 பார்ட், இம்பார்ட்டன்டான பார்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணு செரிபெல்லம், இன்னொன்னு இந்த பிரெயின் ஸ்டெம் தட் மீன்ஸ் மெடுலா பான்ஸ் பிரெயின். இந்த பான்ஸ் என்ன தெரியுமா பண்ணும், சும்மா இருக்கிறதே புள்ளி மாதிரி ஒரு கடுகு சைஸ்ல தான் அந்த பான்ஸோட இதே இருக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ் அத்தனையும் அதுதான் கண்ட்ரோல் பண்றதுக்கான சிக்னலை அதுதான் வந்து ஜென்ரேட் பண்ணி நியூரான்ஸ் வழியா கடத்தி கொடுக்கும். அதே மாதிரி மிட் பிரெயின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த தலாமஸ், ஹைப்போதலாமஸ், எபிதலாமஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுவும் கீழே இருக்கக்கூடிய பிரெயின் ஸ்டெம்முக்குள்ள இருக்கக்கூடிய மிட் பிரெயின்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து தலாமஸ், ஹைப்போதலாமஸ் அண்ட் எபிதலாமஸ். அந்த எபிதலாமஸும் ஹைப்போதலாமஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பீனியல் கிளாண்டும் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஸோ மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் த மைண்டு. அதே மாதிரி அந்த பெரிய செரிபரம் கார்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளதான் பிட்யூட்ரி கிளாண்டும் இருக்கு. இந்த பிட்யூட்ரி கிளாண்டு, பீனியல் கிளாண்ட் ரெண்டை பத்தி தெரியும். ஒண்ணு மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் த மைண்டு, இன்னொன்னு மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் த பாடி. இந்த 2 மாஸ்டர் கிளாண்டையும் மாஸ்டர் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ் தான்.
அதனாலதான் உங்களுக்கு அந்த கிட்னி பத்தி சொல்லும் பொழுதும் சரி, எண்டோக்ரைன் கிளான்ஸ் பத்தி யாரு பேசினாலுமே ஒரு ஆக்சிஸ் உங்களுக்கு நிச்சயமா சொல்லியிருப்பாங்க. ஹைப்போதலாமஸ், பிட்யூட்ரி, கீழே வந்து கொனாடல் ஆக்சிஸ், அதாவது கீழே இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், இது வரைக்கும் தைராய்டு, இது மூணும் ஒரு ஆக்சிஸ்ல தான் செயல்படும் அப்படின்னு. அப்ப இந்த எல்லா கிளாண்டுக்கும், மாஸ்டர் கிளாண்டுக்கெல்லாம் மாஸ்டரா இருக்கக்கூடியது வந்து ஹைப்போதலாமஸ். இந்த ஹைப்போதலாமஸோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஹைப்போதலாமஸ்க்கு மேல இருக்கிறது தான் வந்து தலாமஸ். அது என்ன பண்ணோம் அப்படின்னா கான்சியஸ், நம்ம அதாவது என்ன சொல்றதுங்க, உணர்வோட இருக்கிறோமா, நம்மளுக்கு வந்து அந்த கான்சியஸ் அப்படின்றது இந்த இடத்துல வந்து அறிவை அவங்க இந்த இடத்துல மீன் பண்ணல. கான்சியஸ் அப்படின்றது டைம், பர்சன், காலத்துக்கு வந்து நம்ம சென்சிபிளா இருக்கோமா. ஐயா எல்லாருக்கும் கொஞ்சம் மியூட் கொடுத்துடுறீங்களா? வாழ்க வளமுடன். இந்தம்மா எல்லாம் கம்ப்ளீட்டா மியூட் பண்ணி கொடுத்துறேம்மா. நீங்க இப்ப அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா. அந்த தலாமஸ்குள்ள வந்து அந்த கான்சியஸை மெயின்டைன் பண்றதுக்கு நான் வந்து இன்னாரு, நான் யாருன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் உணர்வு இருக்கணும். நான் எந்த இடத்துல இருக்கிறேன், இப்ப என்ன காலம், பகலா இரவா, 8 மணியா 7 மணியா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க. அந்த இதெல்லாம் சேர்த்தி தான் இந்த கான்சியஸ்னஸ் வந்து இது பண்றது வந்து தலாமஸ் தான் அதை கண்ட்ரோல மெயின்டைன் பண்ணக்கூடியது. தலாமஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஹைப்போதலாமஸ். ஸோ இது வந்து தலாமஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, ஒரு மேஜர் ரிலே ஸ்டேஷனா கார்டெக்ஸுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் பிரெயின் ஸ்டெம்முக்கும் இடையில ஒரு ரிலே ஸ்டேஷன் மாதிரி வந்து அது ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லா இன்ஃபர்மேஷனையும், அதாவது செரிபல்லத்துல இருந்து ஸ்பைனல் கார்டுல இருக்கக்கூடிய சென்சரி நியூரான்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சென்சரி நியூரான்ஸ் மூலமா வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் அத்தனையும் எடுத்துட்டு போய் எங்க கொடுக்கும் அப்படின்னா தலாமஸ்ல தான் கொடுக்கும். தலாமஸ் எங்க கொடுக்கும் அதுக்கப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டெக்ஸ்க்கு அனுப்பும். அந்த கார்டெக்ஸ் தான் வந்து அந்த செரிபரம் அப்படின்னு பெரிய பிரெயினோட மேஜர் பார்ட் ஆஃப் த பிரெயின், அதானே சொன்னோம். அந்த பிரெயின்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எல்லா சிக்னலையும் ப்ராசஸ் பண்ணி இங்க தலாமஸ்ல இருந்து கார்டெக்ஸ்க்கு போகும். கார்டெக்ஸ்ல இருந்து தான் அந்தந்த உறுப்புகளுக்கு வந்து ஆர்டரை வந்து பாஸ் பண்ணும். சோ தலாமஸ் பத்தி அடுத்தது வந்து ஹைப்போதலாமஸ். இந்த ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து ஹோமியோஸ்டேசிஸ்னா என்னன்னாங்க, ரத்தத்தோட அளவு, ஆசிட் பேஸ் பேலன்ஸ், அதாவது இயக்கத்துக்கு வேணுங்கிற செல்லுலார் ரெஸ்பிரேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த லெவல்ல எல்லாத்தையுமே வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியதோட ஆர்டர் எங்கிருந்து போகும், அதை கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னா ஹைப்போதலாமஸ். நம்ம முன்னாடியே பார்த்தோம், மாஸ்டர் கிளாண்டுக்கு எல்லாம் மாஸ்டரா இருக்கிறது அதுதான் அப்படின்னு பார்த்தோம். இதுக்குள்ளதான் மிக முக்கியமான 5, அதாவது ஸ்பெஷல் சென்சஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, விஷன், டேஸ்ட், ஸ்மெல், இந்த மூணும் வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியதோட இது வந்து கண்ட்ரோல் பாயிண்ட் எங்க இருக்குன்னா ஹைப்போதலாமஸ்ல இருக்கு. நம்மளுக்கு பசி, தாகம், நம்ம டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றது, நம்மளோட ஸ்லீப் பேட்டர்னை வந்து கண்காணிக்கிறது, எல்லாமே நம்மளோட எமோஷனல் பிஹேவியர். இப்ப நம்ம நிறைய இடத்துல வந்து இப்ப இருக்கிறதே வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஆட்டிடியூடு தாங்க பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஒருத்தரோட ஆட்டிடியூடு தான் வந்து எல்லாத்தையுமே முடிவு செய்யக்கூடியதா இருக்குது. அப்ப ஒருத்தரோட ஆட்டிடியூடு வந்து தட் மீன்ஸ் பிஹேவியரல் பேட்டர்ன் வந்து நல்லா இருக்கணும், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து வெல் பேலன்ஸ்டா மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா ஹைப்போதலாமஸ் வந்து நல்ல ஃபங்க்ஷன்ல இருக்கணும். அந்த ஹைப்போதலாமஸ்க்கு எடுத்துட்டு போகுது பாருங்க சென்சரி ஆர்கன்ஸ்ல இருந்து, இந்த 5 புலன்கள் வழியா எல்லா சிக்னலையும் வந்து வாங்குது இல்லைங்களா, அதை வந்து ஸ்பைனல் கார்டு தான் டிரான்ஸ்மிட் பண்ணி தலாமஸ்ல போய் ப்ராசஸ் பண்ணி, தலாமஸ்ல இருந்த ஹைப்போதலாமஸ் ஆர்டரை வந்து அதுதான் ஃப்ரேம் பண்ணும். அது ஃப்ரேம் பண்ணி தான் கார்டெக்ஸ் அனுப்பி அப்புறம் திரும்பவும் வந்து ஹோல் பாடிக்கு உள்ளார இன்டர்னல் ஆர்கன்ஸ்குள்ள என்ன செயல்பாடுகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரும். சோ இந்த ஹைப்போதலாமஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுல வந்து நம்ம தவம், பயிற்சி, காயக்கல்பம் எல்லாத்துலயுமே நம்ம வந்து காந்தத்தை நம்மளுக்கு மறைபொருளா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
மருத்துவத்துறை எதை தெரிஞ்சுக்கணும், மருத்துவ விஞ்ஞானம் எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காந்தத்தை பத்தி தான் நிறைய அவங்க தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வந்து காந்தம் வந்து நிறைய இதுல பயன்பட்டா கூட எம்ஆர்ஐ வந்துருச்சு, அல்ட்ராசோனிக் வந்துருச்சு, நம்ம இசிஜி ரெக்கார்ட் பண்றோம், எல்லாமே பண்றோம். ஆனா அந்த காந்தம் எப்படி நம்ம உடம்புக்குள்ள இயங்குது அப்படின்றது இன்னமும் ஆராய்ச்சியில தான் வச்சிருக்காங்க. சோ அது வந்து ஃபுல்லா தெரிஞ்சு அப்பதான் அந்த இத வந்து யார் அதிகமா தெரிஞ்சு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கன்னா மெய்ஞானிகள் தான் நமக்கு அதிகமா சொல்லியிருக்காங்க. அந்த காந்தத்தோட ஒட்டுமொத்த தன்மாற்றங்கள் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, சாமிஜி சொல்லியிருக்காங்க இல்லையா, ஒரு காந்தம் எப்படி வந்து தன்மாற்றம் அடையுது அப்படின்னு. அந்த தன்மாற்றம் அடையக்கூடிய ப்ராசஸ் வந்து எங்க வந்து நம்ம பிசிக்கல் பாடி அதுக்காக ஒரு சென்டரை வந்து எங்க அமைச்சு வச்சிருக்குது அப்படின்னா அதுதான் இந்த ஹைப்போதலாமஸ். அதுக்குதான் நான் இந்த வந்து காந்த தத்துவத்தை சொல்லணும். அப்ப ஹைப்போதலாமஸ் இல்லாம நம்ம பாடியோட எந்த ஆர்கனை எடுத்துக்கிட்டாலும், எந்த எண்டோக்ரைன் சிஸ்டத்தை எடுத்தாலும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தெல்லாம், ஹார்ட் இயங்குறது எடுத்தாலும், கிட்னி ஃபங்க்ஷன் பண்றது, டைஜஷன் ஆகட்டும், இல்ல பவல் மீன் எக்ஸ்கிரீட்டரி ஃபங்க்ஷன் ஆகட்டும், ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன், உடம்புல என்னென்ன இயக்கங்கள் நடக்குதோ அத்தனைக்கும் மாஸ்டர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியா இருக்கிறது வந்து இந்த ஹைப்போதலாமஸ் தான். இந்த ஹைப்போதலாமஸ் யாராவது காந்தத்தை பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணணும், அந்த காந்தத்தை வந்து இது பண்ணணும்னா இந்த ஹைப்போதலாமஸோட ஃபங்க்ஷனை வந்து ரொம்ப டெப்த்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதோட அதை வந்து நீங்க ரிசர்ச்சுக்கு கூட இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இந்த ஒரு உறுப்பு மூலமா தான் இந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் மூலமா தான் அத்தனை இதையும் அது வந்து பண்ணுது. உங்களுக்கு அடுத்த இதுல நான் சொல்றேன். இதுல வந்து சர்க்காடியன் ரிதம் உங்களுக்கு சொன்னேன். இந்த கிளாக் நம்ம போன கிளாஸ்லயே நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு உறுப்புகளும் இந்த 24 மணி நேரம் தான் சர்க்காடியன் ரிதம். இந்த சர்க்காடியன் ரிதம் பத்தி ஒரு வகுப்புல உங்களுக்கு தனியாவே சொல்றேன். சர்க்காடியன் ரிதம் வந்து எப்படி நமக்குள்ள இந்த ஹைப்போதலாமஸ் எப்படி வந்து அதை நிர்வகிக்குது, எப்படி ப்ராசஸ் பண்ணுது, அதுக்கு எங்கிருந்தெல்லாம் வந்து இன்புட்டை எடுத்துக்குது, ஐ மீன் சென்சரி சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணுது, ரிசீவ் பண்ணி அது எப்படி ஆர்டரை வந்து ஜென்ரேட் பண்ணி இந்த உறுப்பு இந்த நேரத்துக்கு தான் இயங்கணும், இயற்கையில இருக்கக்கூடிய கால அளவோட இது எப்படி ஒத்து இசைந்து அது வந்து வேலை பார்க்குது அப்படின்றது வந்து சர்க்காடியன்றது வந்து ஒரு பெரிய டாபிக். ஆனா நம்ம வந்து கண்டிப்பா நம்ம தவம் பண்றதுனால அதை பத்தியும் நிச்சயமா நம்ம விளக்கம் தெரிஞ்சுக்கணும். நான் எல்லா கிளாஸ்லயும் அடிக்கடி நான் வகுப்பெடுக்கும் போது சொல்ற ஒரு விஷயம் தாங்க, ஆட்டோனாமஸ் நர்வஸ் சிஸ்டம்ன்றது தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு நரம்பு மண்டலம். அதுக்குள்ளதான் இன்வாலண்டரி மூவ்மெண்ட்ஸா எது இருக்குதோ எல்லா உறுப்புகளோட இயக்கத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய சிம்பத்தட்டிக் என்ன பண்ணும், அதிகமா தூண்டிவிடும். பாராசிம்பத்தட்டிக் என்ன பண்ணும், இம்மிடியட்டா வந்து சமநிலைப்படுத்தும். எல்லா உறுப்புகளையும் இதுக்குள்ள இருக்குது. அப்படி தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு தானியங்கி நரம்பு மண்டலத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு, அதை கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஃபங்க்ஷனை வந்து இந்த ஹைப்போதலாமஸ் வச்சிருக்கு. இது முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த தன்னிச்சையா இயங்கக்கூடிய ஒரு இதை வந்து அதை கூட வந்து சூப்பர்வைஸ் பண்ணி அதை கவனிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து ஹைப்போதலாமஸா இருக்கிறதுனால ஹைப்போதலாமஸ் வந்து பிரெயின்ல வந்து அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக நம்ம கருதுறோம். அதே மாதிரி மெமரி ஃபார்ம் பண்றது, லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, நம்மளுக்கு பசி எடுக்கிறது எல்லாமே இந்த ஹைப்போதலாமஸ்ல என்னவாது ஃபங்க்ஷன் வந்து கம்மியா போச்சுன்னா பசி கூட ஒழுங்கா உங்களுக்கு எடுக்காது. அது டிசீஸ்ல வரும் பொழுது எல்லா இதுலயும் வந்து பசி போறதுக்கு காரணம் என்னன்னா ஹைப்போதலாமஸ் தன்னோட வேலையை நிறுத்திக்கும். அதனாலதான் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே வந்து பிரச்சனை வந்து அந்த சிக்னல் அங்க போய் சேரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர்ல எல்லாருக்குமே உங்களுக்கு வெயிட் லாஸ் கேட்டிருப்பீங்க, பசியே இருக்காது. ஒன் ஆஃப் த சிம்டம் வந்து லாஸ் ஆஃப் அப்பிடைட், பசி இருக்காது. ரொம்ப பசியே சுத்தமா எடுக்கல அப்படின்னா நம்ம முதல்ல வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், எங்கேயாவது உடம்புல எங்கேயாவது கேன்சர் இருக்குமா அப்படின்னு. ஏன்னா அதுல வந்து கார்டினல் சைன், ரொம்ப முக்கியமான சைன் லாஸ் ஆஃப் அப்பிடைட். லாஸ் ஆஃப் அப்பிடைட் இருக்குது, கண்டினியூஸா எப்பயுமே பசியே எடுக்க மாட்டேங்குது அப்படின்னா
அப்ப ஹைப்போதலாமஸ் தான் அதோட சென்டரா இருக்குது. அப்ப ஹைப்போதலாமஸ் அது வந்து என்ன பண்ணுல ஸ்டொமக்குக்கு அப்படின்னா, அதுக்கான பசியை தூண்டக்கூடிய ரிசப்டார கமாண்ட் கொடுக்காம அது சும்மா இருக்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் நம்மளுக்கு பசி எடுக்கு. அப்ப உடம்புல எந்த இடத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், எங்கெல்லாம் லாஸ் ஆஃப் அப்பிடைட் வருதோ, இல்ல அதிகமா பசி இருக்குதோ, இப்ப ஹைப்பர் தைராய்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, டயபெட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பசி அதிகமா இருக்கும். அப்ப என்ன பண்ணும், ஹைப்போதலாமஸ் வந்து ஓவரா வந்து கமாண்ட வந்து ஆர்டரை வந்து அதிகமா அனுப்பும், அதிகமா இது பண்ண அப்படின்னு. அப்படி ஆட்டோனாமஸ் நர்வஸ் சிஸ்டம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு வரும். ஸோ ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டகிரேட் ஆயிருக்கு. எதுவுமே இந்த நர்வஸ் சிஸ்டத்தை நீங்க முழுசா தெரிஞ்சுக்கும் பொழுது, பேசிக்கா ஒரு அவுட்லைன் தெரிஞ்சுக்கும் பொழுது, என்னதான் நம்ம மண்டைக்குள்ள நடக்குது ஒண்ணுமே புரியலன்னு மண்டை பிச்சுட்டு இருக்கோம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான எது எதோட வந்து சிக்னல், எது எதுக்கு போய் சிக்னல் அனுப்பும், அந்த சிக்னல் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணும், அதை எப்படி ப்ராசஸ் பண்ணி அது ஆர்டரை வந்து மறுபடியும் அந்த நியூரான்ஸ் வழியா எல்லா உறுப்புகளுக்கும் அனுப்பும் அப்படின்றது வந்து பாதி அளவுக்கு தான் அறிவியல் வந்து விஞ்ஞானம் வந்து புரிஞ்சிட்டு இருக்குது. சரிங்களா? இப்ப ஹைப்போதலாமஸ் மிக முக்கியமான ஆர்கன். இந்த ஹைப்போதலாமஸ்குள்ளதான் எல்லாம் நம்ம எக்ஸசைஸ் இருக்கு இல்லைங்க, எந்த எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுல இருக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாமே இதுல மிக முக்கியமா நான் ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு போட்டிருக்கேன். இதுல மேஜர் ரெகுலேட்டர் ஆஃப் ஹோமியோஸ்டேசிஸ் ரிலாக்ஸேஷன் நம்ம என்னன்னு சொல்றோம், 5 ஓட்டங்கள் வந்து நல்ல ரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் எல்லாம் சீராக ஓடிக்கொண்டிருக்கின்றன. அங்குள்ள அணு அடுக்குகள் எல்லாம் சீராக இயங்குகின்றன அப்படின்னு சொல்றதோட, இந்த 5 ஓட்டங்களோட இதுதான் வந்து ஹோமியோஸ்டேசிஸ். இந்த ஹோமியோஸ்டேசிஸை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ். அப்ப ஹைப்போதலாமஸ் வந்து நல்ல ஆப்டிமம் ஃபங்க்ஷனுக்கு வந்தது, அது இப்ப நல்லா இயங்குது, ஹெல்த்தியா இருக்குது அப்படின்னா, அதை ஹெல்த்தியா ஆக்குறதுக்கு சிக்னல் எங்கிருந்து போகணும், இந்த சென்சரியில இருந்து போகணும். அப்ப நீங்க பண்ணக்கூடிய எல்லா அசைவுகளையும், வெளிப்புற இயக்கங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை அசைவுகளையும் என்ன பண்ணும், வெளியில இருக்கக்கூடிய அந்த சென்சரி ஆர்கன்ஸ் மூலமாக ஸ்பைனல் கார்டு எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணும், பிரெயினுக்கு அனுப்பும். பிரெயினுக்கு அனுப்புதுன்னா ஹைப்போதலாமஸ்க்கு அனுப்பும். ஹைப்போதலாமஸ் இன்டர்ன் எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு கமாண்ட் அனுப்பும். அப்ப நம்ம எக்ஸசைஸ் வந்து பண்ணும் பொழுது இந்த வெறும் ரிலாக்ஸேஷன், அன்னைக்கு ஒரு பேசும் பொழுது கேட்டாங்க அறிவியல் அரங்கத்துல நினைக்கிறேன் நானு, ரிலாக்ஸேஷன் எவ்வளவு நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம பண்ணலாம், நீங்க 2 hours once, எப்பெல்லாம் வந்து உங்களோட நீங்க வந்து மைண்ட் ஃபெட்டிக் ஆகுதோ அப்பெல்லாம் இந்த 5 சர்க்குலேஷனையும் வந்து நீங்களே வந்து ஆட்டோ சஜஷன், இந்த ரிலாக்ஸேஷன் நத்திங் பட் நம்ம வந்து ஆட்டோ சஜஷன் நம்ம உறுப்புகளுள்ள நம்ம மைண்ட் எங்கெல்லாம் போய் மனம் எங்க ஒருமுகப்படுத்தப்படுதோ அங்கெல்லாம் காந்தம் குவிக்கப்படுது. அந்த காந்தம் என்ன பண்ணும், மனம் எங்க போய் குவியுதோ அந்த சிக்னலை ஸ்பைனல் கார்டு இம்மிடியட்டா பிரெயினுக்கு அனுப்பும், பிரெயின் மீன் ஹைப்போதலாமஸ்க்கு அனுப்பும், ஹைப்போதலாமஸ் எல்லாத்தையும் வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா அதோட மேஜர் ரெகுலேட்டர் ஆஃப் ஹோமியோஸ்டேசிஸ் வந்து ஹைப்போதலாமஸா இருக்கிறதுனால. அப்ப நம்மளுக்கு எந்த இது பண்ணனாலும் இப்ப சாமிஜியோட பயிற்சிகள் எல்லாமே எவ்வளவு நுணுக்கமாக பிரெயினில் இருக்கக்கூடிய பாட்டா பிரெயினுக்குள்ள இருக்கக்கூடிய நியூரான் லெவல்ல போய் ஆய்வு செஞ்சுதான் பயிற்சிகள் வடிவமைக்கப்பட்டிருக்குது அப்படின்றதுதாங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா பெருமையா பாக்குற ஒரு விஷயமா இருக்கு. இந்த எபிதலாமஸ் ஏன் அதை போய் ஹைப்போதலாமஸ் அப்படின்னா, ஹைப்போ அப்படின்னாவே அண்டர் ஃபங்க்ஷன் அர்த்தங்க. இந்த இடத்துல அப்படி கிடையாது, தலாமஸ்க்கு கீழே இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஹைப்போதலாமஸ். தலாமஸ் ஹைப்போதலாமஸ் ரெண்டும் அடுத்தடுத்து கண்டினியூஷனா இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். மேற்பகுதிக்கு தலாமஸ் பேரு, அடிப்பகுதிக்கு ஹைப்போதலாமஸ் பேரு. ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு வந்து எபிதலாமஸ். அந்த எபிதலாமஸ்குள்ளதான் பீனியல் கிளாண்ட் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு. இன்னொன்னு, இந்த பீனியல் கிளாண்ட் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன நியூக்ளியஸ் இருக்குங்க. கண்ணுக்கு அதெல்லாம் மைக்ரோஸ்கோப்ல மட்டும்தான் பார்க்க முடியும் நீங்க இந்த நியூக்ளியஸ் எல்லாம். இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனை இது கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்குது. நம்மளோட
ஆல்பாக்ஸ், அதாவது ஸ்மெல் இருக்கு இல்லைங்களா, மனம்னா ஸ்மெல்ல வந்து நம்ம மூக்குல இருக்கக்கூடிய ரிசப்டார்ஸ் வழியா தான் நம்ம வந்து வாசனையை வந்து வெளியில இருந்து நுகர்றோம், சரிங்களா. அந்த வாசனையை நுகர்ந்து அந்த சென்சரி, ஏன்னா இந்த ஐம்புலன்கள் வழியா என்ன இயக்கங்கள் நடந்தாலும் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுக்கு பேரு சென்சரி நியூரான்ஸ். உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் நான். அந்த பிரெயின் வந்து அனுப்பக்கூடிய கமாண்டை எடுத்துட்டு வந்து உடலுக்கு கொடுக்கறது தான் மோட்டார் நியூரான்ஸ். சோ மோட்டார் நியூரான்ஸ் வந்து வெளியில ஒரு வேலையும் செய்யாது. வெளியில இருக்கிற எல்லாத்தையும் வந்து சென்ஸ் பண்ணி உள்ளார அனுப்புறது வந்து இந்த சென்சரி நியூரான்ஸ். அதுல மெயின் இம்பார்ட்டன்டான ஒரு சின்ன விஷயம் அந்த எபிதலாமஸ்ல என்ன இருக்குதுன்னா, ஸ்மெல்ல ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு நியூக்ளியஸ், ஒரு ரிசப்டார்ஸ் அங்க இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, எமோஷனல், அதாவது ஒவ்வொரு வாசனைக்கு தகுந்த மாதிரி நம்மளோட எமோஷனல் இதை வந்து அது மாத்தி அமைக்குது. இதை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. சில பேருக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஒரு கற்பூரமோ அல்லது ஒரு பத்தியோ இல்ல ஒரு நல்ல நறுமணமான வாசனையோ இருக்கும் பொழுது நம்ம மனசு வந்து அதுக்கு இதமா அந்த எப்படி இருக்கும், அமைதியா அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிறத நீங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிருக்கலாம். இதே வந்து ஒரு துர்நாற்றம், துர்வாசனம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இமிடியட்டா நம்ம ஒரு வந்து அந்த இடத்துல ஒரு இரிட்டேஷன் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அதை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது இந்த எபிதலாமஸ், பீனியல் கிளாண்டுக்கு கீழே. பீனியல் கிளாண்டே ஒரு நெல்லு சைஸ்ல தாங்க, ஒரு நெல் மணி இருக்கு இல்லைங்களா, அந்த சைஸ்ல தான் இருக்குது. அதுக்கு கீழே கணக்கு தெரியாத ஒரு நியூக்ளியஸ், ஒரு பாயிண்ட் உட்கார்ந்துட்டு நம்ம மூக்கு வழியா நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய ஸ்மெல்லுக்கு தகுந்த மாதிரி எமோஷனலா ரெகுலேட் பண்ணுதுன்றதுதான் இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு இது. சரி, இந்த பிரெயின் இருக்கு இல்லைங்களா, இந்த பிரெயினுக்குள்ள வந்து நம்ம முன்னாடி நான் ஒரு இதுல உங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு இந்த டயக்ராம்ல நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க, இதெல்லாம் ஃப்ளூயிடு. இந்த ஹாலோ ஸ்பேஸ், ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து பிரெயின்குள்ள இவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சருக்குள்ள ஒரு ஹாலோ ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஹாலோனா வேக்கம், வெற்றிடமான ஒரு பிளேஸ் இருக்கு. அதுக்குள்ள எதுவும் இல்லை, அதுக்குள்ள திரவம் தான் வந்து நிரம்பி இருக்குது. அதுக்கு பேரு வந்து செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடு. அந்த இடத்துக்கு பேரு வென்ட்ரிக்கல். அந்த வென்ட்ரிக்கலுக்குள்ள ஒரு சின்ன இது கோராய்ட் ஃபிளக்ஸ், அந்த இதுதான் என்ன பண்ணுது, இந்த சிஎஸ்எஃப் அந்த ஃப்ளூயிடை வந்து செக்ரேட் பண்ணுது. இந்த ஃப்ளூயிட் என்ன தெரியுமாங்க, இந்த பிரெயினை பாதுகாத்து கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு. ஏன்னா பிரெயின் வந்து உங்களுக்கு எவ்வளவு சாஃப்டான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளவு அது ரொம்ப டெலிகேட்டான ஸ்ட்ரக்சரா உள்ள இருக்கு. அதுல எதுவுமே இன்ஜுரி படாம, எதுவுமே அடிப்படாம அவ்வளவு பாதுகாப்பா அது வந்து ஒரு குஷன் மாதிரி உள்ளார வச்சிட்டு இருக்கிறது வந்து இந்த ஃப்ளூயிடு தான். இங்க பாருங்க, இந்த ப்ளூ கலர்ல தெரிகிற மொத்தமும் வந்து பிரெயின்குள்ள வந்து உள்ளாரையும் சரி, பிரெயினுக்கு அதாவது வெளியிலன்னா பிரெயினோட வெளிப்பகுதியில நிறைய லேயர்ஸ் வந்து கவர் ஆயிருக்கும். அந்த எல்லோ கலர்ல மேல இருக்கிற அந்த ஷேட்ல இருக்கிறது எல்லாம், இந்த எல்லோ கலர்ல இருக்கிறதெல்லாம் வந்து மேல இருக்கக்கூடிய கவரிங்ஸ். அதுக்கு பேரு மெனிஞ்சஸ் அப்படின்னு பேரு. மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னு நீங்க சில ஃபீவர்ல வந்து பிரெயின் ஃபீவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பாக்டீரியா, சில வைரஸஸ் வந்து மெனிஞ்சைட்டிஸை காஸ் பண்ணும். நான் இன்ஃபெக்சியஸ் கண்டிஷனும் மெனிஞ்சைட்டிஸ் காஸ் பண்ணும். மெனிஞ்சைட்டிஸ்னா என்னன்னா, இந்த பிரெயினை கவர் பண்ணிருக்கக்கூடிய மேல இருக்கிற லேயர் வந்து இன்ஃபெக்ட் ஆயிரும். சோ அந்த லேயருக்கு அடியில இருக்கிறது தான் இந்த ஃப்ளூயிடு. அதே மாதிரி பிரெயின்குள்ள ஹாலோ ஸ்பேஸ்குள்ளேயும் இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்கு. மேல இருக்க அந்த பிங்க் கலர்ல இருக்குது நம்மளோட ஸ்கல். அப்ப பிரெயின் எவ்வளவு பாதுகாப்பா அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ப்ரொடெக்டிவா இருக்கு அப்படின்னா, மேல பெரிய போன் இருக்கு, ஸ்கல் இருக்கு. அதுக்குள்ள அடுத்த லேயரா வந்து மெனிஞ்சஸ் வந்து திக்கான லேயர் உள்ளார உட்காந்துருக்கு. அதுக்குள்ளேயும் வந்து இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட், அதாவது லிக்யூட் வந்து உள்ளார ஃப்ளூயிட் வந்து அதை குஷன் மாதிரி பார்த்துட்டு இருக்கு. இந்த இது வந்து என்னன்னா, இதுக்குள்ள இருக்கிறது கண்டினியூஸா இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து பிரெயினோட கடைசி பகுதி. இதுல இருந்து கண்டினியூ ஆகுறது தான் ஸ்பைனல் கார்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ ஸ்பைனல் கார்டு வழியா அந்த ஃப்ளூயிட் கீழே வரைக்கும் வருது. அப்ப கீழே வரைக்கும் இங்க பாருங்க, இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இதுக்குள்ள பிரெயின்குள்ள இருக்குது இந்த ஃப்ளூயிடும். இதுக்குள்ள இந்த சென்டர் பகுதி அப்ப ஸ்பைனல் கார்டுல வந்து ஃப்ளூயிட் வந்து போயிட்டும் வந்துட்டும். அப்ப பிரெயினுக்கும்
ஸ்பைனல் கார்டோட எண்ட், அதாவது நம்ம மூலாதாரம்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் எண்ட் ஆஃப் த ஸ்பைனல் கார்டு. அந்த ஸ்பேஸ், அந்த ஹாலோ ஸ்பேஸ்க்கு பேர் தான் வந்து மூலாதாரம். அது வரைக்கும் இந்த இது இருக்கு. அது வழியா தான் சுழுமுனை நாடி ஓடிட்டு இருக்கு. அதுதான் உயிரோட பாதை. அதுலதான் தண்டுவடை சுத்தி ஏன் நீங்க பண்ணணும், ஏன் தவத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு முறையும் நீங்க தண்டுவடை சுத்தி ஏன் பண்ண சொல்றாங்கன்னா, இந்த கீழிருந்து மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கிட்டு நீங்க ஆக்னை வரும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த என்டையர் பாத்வே, இந்த ஃப்ளூயிட் வந்து ஓடுது பாருங்க, அதுதான் வந்து அந்த உயிராற்றல் செல்லக்கூடிய பாதை. அதுதான் வந்து சுழுமுனை நாடி அப்படின்னு, அதுதான் உயிரோட பாதை. அப்ப இந்த பாதையில ஏதாவது தேக்கம் உற்றாலோ அல்லது வந்து கூடுதல் குறைவா இருந்தா அதையெல்லாம் வந்து கிளீன் பண்றதுக்கு, பேலன்ஸ் பண்றதுக்கு, அந்த ரூட்டை வந்து சரியா தடையில்லாம வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம தண்டுவடை சுத்தி பண்றோம். சோ தண்டுவடை சுத்தின்றது சடங்கு கிடையாது. இதோட ஓட்டம் சரியாக இருக்கும் பொழுது இதுக்குள்ள இருக்கிற எல்லாமே சரியா இருக்கு. இதுல முக்கியமான இந்த இடத்துலயே உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றேன். இந்த ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்பைனல் கார்டு வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தோட அடுத்த உறுப்பு. அப்ப பிரெயினோட கண்டினியூஷனா தான் ஸ்பைனல் கார்டு வருது. இந்த ஸ்பைனல் கார்டுல வந்து நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த சிஎஸ்எஃப் அந்த ஃப்ளூயிட் வந்து இங்க டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இதை சுத்தி நம்ம வெர்டிபுரா தானே இங்க இருக்கு. இது எல்லாத்துலயும் வெர்டிபுரா, இதுலதான் எல்லாமே நரம்பு, ஆர்டரி, வெயின் எல்லாம் கத்தையா அப்படியே கொத்து கொத்தா தொங்கும். இப்ப சென்சரி நியூரான்ஸ்னு ஒண்ணு சொன்னேன் இல்லைங்களா, இந்த சென்சரி நியூரான்ஸ் என்ன பண்ணும்னா, அதுல 3 வகையான இப்ப எப்படி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து குவாலிட்டி வைஸ் அவங்க இது பண்ணல, அதோட ஃபங்க்ஷனாலிட்டிக்காக வந்து அந்த மாதிரி அவங்க நேம் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் நியூரான், செகண்ட் ஆர்டர் நியூரான், தேர்ட் ஆர்டர் நியூரான் அப்படின்னு. அப்ப 3 விதமான ஆர்டர்லி பேஸ்டு நியூரான்ஸ் நம்மளுக்கு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் நியூரான் எங்க தெரியுமாங்க தொடங்கும்? ஸ்கின்ல தொடங்கி ஸ்பைனல் கார்டுல முடியும். நம்மளோட தோல் பகுதியில தொடங்கி ஸ்பைனல் கார்டுல முடியும். எப்படின்னா, அப்ப அது அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய ரிசப்டர் மெயினா வந்து நம்மளுக்கு எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கக்கூடிய டச், தொடு உணர்வு, தாவரத்திலிருந்து ஓரறிவுல இருந்து தொடங்குது இல்லைங்களா தொடு உணர்வுன்றது. அதனாலதான் அதுக்கு வந்து பிரிமிட்டிவ் சென்சேஷன் அப்படின்னு பேரு. ஓரறிவுல இருந்து 6 அறிவு உள்ள மனிதன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜென்ரலான ஒரு சென்சரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடு உணர்வு. அந்த தொடு உணர்வு பெயின் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். உங்களுக்கு எல்லா உயிரினங்களும் வரும் பொழுது வலி அப்படின்றது தாவரத்துக்கு மட்டும் அந்த வலியை வந்து உணர முடியாது. மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் வலி அப்படின்றது காமனா வந்துரும். அதே மாதிரி வெப்பம், அந்த ஹீட்டர், இந்த 3 என்ன பண்ணோம்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ரிசப்டார்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த நியூரான்ஸ் வழியா ஸ்பைனல் கார்டு வரைக்கும் சிக்னல் அனுப்பும். இந்த ஸ்பைனல் கார்டு என்ன தெரியுமாங்க பண்ணும்? இந்த ஸ்பைனல் கார்டு வந்து பிரெயின் எப்படி வந்து எப்படி வந்து 2ஆ பிரிஞ்சிருக்குதோ அதே மாதிரி இதுவும் ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு பிரிஞ்சிருக்கு. அதே மாதிரி அங்க ஒயிட் மேட்டர், கிரே மேட்டர், அந்த மேல அப்படி என்ன சொல்றதுங்க, மேடு பள்ளமா இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து ஒயிட் மேட்டர், கிரே மேட்டர், சல்சைடர், அதெல்லாம் மெடிக்கல் டெர்மினாலஜி, நீங்க விட்டுருங்க. அந்த பிரெயின் எப்படி வந்து பிரிக்கப்பட்டுள்ளதோ, அதாவது இயங்குறதுக்கு எப்படி தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்குதோ அதே மாதிரி ஸ்பைனல் கார்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரும் அந்த மாதிரி ஒயிட் மேட்டர், கிரே மேட்டர் அப்படின்னு வந்து பிரிக்கப்பட்டிருக்குது. ஸ்பைனல் கார்டுக்குள்ளேயும் மோட்டார் நியூரான்ஸ் இருக்கு, ஸ்பைனல் கார்டுக்குள்ளேயும் சென்சரி நியூரான்ஸ் இருக்கு. அப்ப நம்ம தோல்ல இருந்து இந்த பெயின், டச்சு, வெப்பத்தை இதெல்லாம் என்ன பண்ணணும்னா ஸ்பைனல் கார்டு வரைக்கும் எடுத்துட்டு வரும் சென்சரி நியூரான். அதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் நியூரான் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்பைனல் கார்டுல முடியுது பாருங்க, நியூரான்ஸ் வந்து அந்த சிக்னல் எல்லாம் கொண்டாந்து இங்க கொண்டு வந்து கொடுத்துரும். இது என்ன பண்ணோம்னா இங்கிருந்து மறுபடியும் எடுத்துக்கிட்டு தலாமஸ்க்கு போகும். அது அந்த ஸ்பைனல் கார்டுல இருந்து தலாமஸ் வரைக்கும் ஒரு நெட்வொர்க் இருக்கு பாருங்க, அந்த சேனலுக்கு பேர் தான் வந்து செகண்ட் ஆர்டர் நியூரான். அந்த தலாமஸ்ல போய் தான் ப்ராசஸே பண்ணுங்க. என்ன சிக்னல் நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம், இப்ப நீங்க வந்து ஒருத்தர் நம்மள வந்து தொடுறாங்க, இல்ல இப்ப நானே என்னோட கையை நான் தொடுறேன் அப்படின்னா அந்த தொடு உணர்வை வந்து நான் தொடுற இடத்துல கை சென்ஸ் பண்றது இல்ல, பிரெயின் தான் சென்ஸ் பண்ணுது.
அந்த பிரெயின் சென்ஸ் பண்ணி அந்த நீ கை தொட்டுட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஆர்டரை கமாண்ட் பண்றது வந்து அந்த கை தொட்டுட்டு இருக்குதா, என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்றதுதான் வந்து தலாமஸோட வேலை. அதுக்கு அந்த நெட்வொர்க், அந்த சேனலுக்கு பேரு அந்த சர்க்கியூட்டுக்கு பேரு என்ன புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சர்க்கியூட்ன்ற வேர்டு யூஸ் பண்றேன். அந்த சர்க்கியூட்டுக்கு பேர் என்னன்னா செகண்ட் ஆர்டர் நியூரான். இந்த தலாமஸ் என்ன பண்ணோம்னா இப்ப எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிடுச்சு. இப்போ ஒரு கமாண்ட் ஜெனரேட் பண்ணி மறுபடியும் இந்த ஆர்கன்ஸ்க்கு எல்லாம் இந்த ஸ்கின்னுக்கு இப்ப கொடுக்கணும். நான் கையை எடுக்கணுமா வேணாமா, அப்படியே வச்சிருக்கணுமா அப்படின்றது இப்ப அது வந்து ஆர்டர் கொடுக்கணும். அது என்ன பண்ணோம்னா தலாமஸ்ல இருந்து கார்டெக்ஸ், அந்த பிரெயினோட இந்த மேஜர் இந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேரு கார்டெக்ஸ். அது பெரிய சர்ஃபேஸ் ஏரியா வந்து கார்டெக்ஸ். அந்த கார்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கார்டெக்ஸ்க்கு வந்து சிக்னலை அனுப்பிடும். அதுக்கு பேரு தேர்டு நியூரான், தேர்டு சர்க்கியூட். அப்ப 3 விதமான சேனலா இங்க இயங்குது. ஒண்ணு ஸ்கின்ல இருந்து ஸ்பைனல் கார்டு வரைக்கும் எடுத்துட்டு வர்றது, ஸ்பைனல் கார்டுல இருந்து பிரெயினோட ஒரு பகுதிக்கு அனுப்பி ப்ராசஸ் பண்ணி என்ன கமாண்ட் கொடுக்கலாம் அது போய் மேல தேர்டு சர்க்கியூட்டுக்கு அனுப்புது. கடைசியா இந்த ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணும், ஐ மீன் கார்டெக்ஸ் ஏரியா என்ன பண்ணும் அப்படின்னா, நான் கையை டக்குன்னு எடுக்கணுமா, இல்ல அது வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு, இல்ல எனக்கு அது வந்து சுகமா இருக்கு, இல்ல வந்து எனக்கு அது பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்றதெல்லாம். இப்போ ஒரு ப்ரிக் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வந்து நம்ம கையை உடனே எடுத்துருவோம், வலி தாங்க முடியாம எடுத்துருவோம். அது எல்லாம் என்ன பண்ணும்னா கார்டெக்ஸ் தான் கையை எடு அப்படின்னு கார்டெக்ஸ் சென்ஸ் பண்ணி தான் கையை எடுக்க சொன்னாதான் கையை எடுக்கும். இந்த சூடு ஹீட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்கின் வழியா தான் ஹீட்டும் நம்ம சென்ஸ் பண்றோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டர் நியூரான் வந்து என்ன பண்ணும், ஸ்கின்ல இருந்து ஹீட் எடுத்து ஒரு நெருப்புல வந்து கை வச்சிடறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணும்னா இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கியூட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்பைனல் கார்டு வரைக்கும் அது வந்து சிக்னல் அனுப்புது இல்ல, அதோட மட்டுமே நின்னுக்கும். இந்த எல்லா இடத்துலயும் ஒரு இன்ஹிபிட்டரி தடுக்கக்கூடிய நியூரான்ஸ் இருக்கு. எங்கெங்கெல்லாம் சிக்னலை ரிசீவ் பண்ணதோ அது அதோட கட் பண்ணிக்கிறதுக்கு இல்ல அதுக்கு மேற்கொண்டு அனுப்புறதுக்கு அப்படின்னு வந்து இன்ஹிபிட்டரிய தடுக்கக்கூடிய நியூரான்ஸ் இருக்கு. அப்ப இதோட அனுப்பி மூளைக்கோட இதையே கமாண்டையே கேட்காம தலாமஸையும் ப்ராசஸ் பண்ண அனலைஸ் பண்ண விடாது, கார்டெக்ஸ்க்கும் அது போகாது. இந்த ஸ்பைனல் கார்டு தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுக்கும், ஒரு கமாண்ட் அனுப்பும், இம்மிடியட்டா கையை வந்து வித்ட்ரா பண்ணு அப்படின்னு. இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கியூட்லயே இந்த இடத்துலயே அந்த ப்ராசஸ் நடந்து, அதனாலதான் நம்ம நெருப்புல கை தொட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து வித்ட்ரா பண்ணுவோம், கையை வந்து வித்ட்ரா பண்ணுவோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ், அதாவது தன்னிச்சையான தண்டுவடத்தோட செயல். அப்ப மூளைக்கு அந்த மாதிரி ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு பகுதி தான் வந்து இந்த ஸ்பைனல் கார்டு. இந்த ஸ்பைனல் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அன்னைக்கு நான் சொல்லி முடிச்சேன். ஏன்னா இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளதான் வந்து இந்த தன்னிச்சையா செயல்படுறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா அப்படின்னா வெளியில் ஐம்புலன்கள் வழியா இந்த உலக இயக்கங்கள் அத்தனையுமே, இந்த இயற்கை என்னென்னலாம் இதுக்குள்ள ரிசீவ் அத்தனையும் ஸ்பைனல் கார்டுக்கு தாங்க மொத்த சர்க்கியூட் வழியா அனுப்பும். அதுக்கப்புறம் இந்த ஸ்பைனல் கார்டு வேலை செஞ்சாதான் பிரெயினுக்கு சிக்னலே போகும். அதுக்குதான் நான் இது இவ்வளவு இந்த இடத்துல வலியுறுத்தி சொன்னேன். இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கியூட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கியூட் வந்து கரெக்டா சிக்னலை வந்து செகண்ட் சர்க்கியூட்டுக்கு பாஸ் பண்ணனாதான் அப்புறம் பிரெயின் வேலை செஞ்சு உள்ளார கை எடுக்கணுமா, வச்சுக்கணுமா, டைஜஸ்ட் பண்ணணுமா, முழுங்கணுமா, பார்க்கணுமா, கண்ணை திறக்கணுமா, காது கேட்க எல்லாத்தையும் வந்து செய்ய சொல்றது வந்து பிரெயின் அடுத்தது. அப்ப இந்த ஸ்பைனல் கார்டு வந்து நம்ம உடம்புல மிக முக்கியமான பகுதி. ஆனா இந்த இந்த நரம்பு இதெல்லாம் வந்து இப்படி நேராவே எல்லா இடத்துலயும் போகாதுங்க. இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கியூட்ல இருந்து செகண்ட் தேர்ட் சர்க்கியூட் ஆகும் பொழுது எல்லாம் கிராஸ் ஆகும். அதனாலதான் வந்து ரைட் சைடு பாடி இயங்கணும் அப்படின்னா லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின் வேலை செய்யணும், லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடி இயங்கணும் அப்படின்னா ரைட் சைட் ஆஃப் த பிரெயின் வந்து கமாண்ட் கொடுக்கணும். எல்லாமே கிராஸ்டா வந்து அந்த சர்க்கியூட் வந்து அவ்வளோ நுண்ணியமா அவ்வளவு நுணுக்கமா வந்து அந்த இடத்துல கிராஸ் ஆகும். சோ எல்லா இடத்துலயுமே வந்து உங்களுக்கு இன்ஹிபிட்டரி, அதாவது தடுக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்றது வந்து பிரெயின்ல உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்ப நான் இந்த இடத்துல வந்து இந்த ஸ்பைனல் கார்டோட ஃபங்க்ஷன் உங்களுக்கு அந்த 3 நியூரான்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் நியூரான்ஸ் எல்லாமே நான் சொன்னேன் இல்லைங்களா.
அதோட இதுல அப்படியே நான் இந்த இதோட முடிக்கிறேன். பஞ்சேந்திரிய தவம் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? சோ இது இந்த இடத்துல இன்னொன்னு நான் சொல்லி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சர்க்கியூட் எங்கெங்க ஸ்கின்ல ஆரம்பிச்சு ஸ்பைனல் கார்டோட முடியுதுன்னு பார்த்தோம். ஸ்பைனல் கார்ட்ல ஆரம்பிச்சு தலாமஸ் பிரெயினோட ஒரு பாட்டுல போய் முடிகிறது செகண்ட் ஆர்டர். அந்த தலாமஸ் பிரெயினோட ஒரு பாட்டுல இருந்து மேஜர் பார்ட் ஆஃப் த பிரெயின் கார்டெக்ஸ்க்கு போய் சிக்னல் அனுப்பி கமாண்ட வந்து உடல் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் இதை செய்யாத அப்படின்னு சொல்லி அனுப்புறது தேர்டு சர்க்கியூட் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? இந்த ஃபர்ஸ்டுக்குள்ள வந்து தொடு உணர்வு அப்படின்றது வந்து ஸ்கின்ல வரும் பொழுது, ஸ்கின்னுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டச் ரிசப்டார்ஸ் வரும் பொழுது உங்களுக்கு தொடு உணர்வு எல்லாமே வந்துடுது. இத வந்து பிரிமிட்டிவ் எல்லா உயிரினங்களுக்குமே இந்த தொடு உணர்வு அப்படின்றது தாவரத்துல இருந்து 6 அறிவு வரைக்கும் எல்லாருக்கும் காமனா இருக்கிற ஒரு உணர்வா இருக்கு. அடுத்தது வந்து கண்ணு, காது, சுவை, மனம், இந்த ஆல்ஃபாக்ஷன் எல்லாம் வருது இல்லைங்களா? இந்த மத்த 4 வகையான ஐம்புலன்களோட இயக்கத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சென்டர் வந்து பிரெயின்குள்ள இருக்கு. அதாவது பிரெயின்குள்ள கார்டெக்ஸ் பெரிய பகுதிக்குள்ள மேஜர் பார்ட்டுக்குள்ள இருக்கு. ஆனா செரிபெல்லம் தன்னோட இதுக்குள்ள அது வச்சிட்டு இருக்குது. அப்ப நம்ம வந்து ஏன் வந்து நம்மளுக்கு ஒரு கேள்வி எல்லாருக்குமே ஆரம்ப காலத்துல நம்ம தவம் எடுத்துக்கும் போதே இருக்கும். இன்னமும் அது நமக்குள்ள ஒரு சந்தேகமாக சில நேரங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆக்னை பண்ணி சாந்தி பண்ணி துரியத்தோட பண்ணனா போதாதா? துரியம் வரைக்கும் எடுத்தாவே போதும். என்னோட மனதை வந்து வளப்படுத்திக்க முடியும், இதெல்லாம் சரிப்படுத்திக்க முடியும். நான் ஏன் துரியாதீதம் பண்ணணும்? நான் ஏன் சிறப்பு தவங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும். இது பத்தாதா? இது ஏன் இவ்வளவு தவம் இதுல வந்து சொல்லி கொடுக்குறாங்க? இது ஏன் இவ்வளவு தவம் சமைச்சு வடிவமைச்சிருக்கு? இப்ப நீங்க உங்களுக்கு இந்த இடத்துல இந்த 3 சர்க்கியூட் 3 ஆர்டர் ஆஃப் நியூரான்ஸ் சொன்னேன் இல்லைங்களா? எந்த ஒரு சென்சரி இதையும் வந்து இந்த ஐம்புலன்களுக்குள்ள இருக்கக்கூடிய இயக்கங்கள் அனைத்தையும் இந்த ஸ்பைனல் கார்டு ரிசீவ் பண்ணி பிரெயின்குள்ள அனுப்பி திரும்ப இதுக்கு அனுப்புறதுக்கு இந்த 3 சர்க்கியூட்டும் வேலை செஞ்சாதான் எல்லா ஆர்கன்ஸ்க்கும் வந்து வாலண்டரி இன்வாலண்டரி என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கோ, சென்சரி ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, மோட்டார் ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, நம்ம கான்சியஸா உணர முடியாத சப்டல் லெவல்ல உள்ளார இயங்கிக்கிட்டு இருக்கு பாருங்க ஒவ்வொரு உறுப்புகளுமே. அது எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறதுக்கு இந்த 5 சென்சஸ்ல இருக்கக்கூடிய நியூரான்ஸ் மூலமா பிரெயினுக்கு போய் சிக்னல் சேரணும். சேர்ந்தா மட்டும்தான் பிரெயின் வந்து கமாண்ட் கொடுக்கும். அப்ப பஞ்சேந்திரிய தவம் வந்து கட்டாயம் நம்ம பண்ணணுமா பண்ண வேணாமான்னு இந்த வகுப்புக்கு அப்புறம் நீங்க தான் சிந்திக்கணும். சோ பஞ்சேந்திரிய தவம் நம்ம சரியா அட்லீஸ்ட் வாரம் ஒரு முறை ஏதாவது ஒரு நாள் நீங்க பஞ்சேந்திரிய தவம் நீங்க பண்ணும்போது உங்களோட பிரெயினை வந்து இந்த சென்சரி இந்த சர்க்கியூட்டை வந்து என்ன பண்றீங்க, வலிமைப்படுத்திக்கிறீங்க. இந்த சர்க்கியூட் வலிமையா இருந்தாவே பிரெயின் கமாண்ட் கொடுக்க உள்ளார ஆர்கனை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு அதுக்கு போதுமான அளவுக்கு ப்ராசஸ் பண்ணி கமாண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு நீங்க சிந்திச்சு பாருங்க. சோ இந்த ஸ்பைனல் கார்டு ஃபங்க்ஷனோட உங்களுக்கு நிறுத்துறேன். அடுத்த கிளாஸ் வந்து நம்ம பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் புற நரம்பு மண்டலத்தை பத்தி பார்க்கலாம். இந்த புற நரம்பு மண்டலத்துக்குள்ள திரும்பவும் இந்த மோட்டார் நியூரான்ஸ் சென்சரி நியூரான்ஸ் தான் வருது. எப்படி வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு இந்த நியூரான்ஸ் எல்லாம் சிக்னல் அனுப்புது, அது எப்படி ஆர்கனுக்குள்ள போய் அது இது பண்ணுது. ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் வந்து சிம்பத்தட்டிக் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் என்ன, பாராசிம்பத்தட்டிக்கோட ஃபங்க்ஷன் என்ன. உங்களுக்கு நான் ஒரே ஒரு வேர்டு சொல்லியிருக்கேன். சிம்பத்தட்டிக் வந்து எக்ஸைட் பண்ணும், தூண்டி விடும். இம்மிடியட்டா சமநிலைப்படுத்துறதுக்கு பாராசிம்பத்தட்டிக் வந்துடும். சோ பஞ்சேந்திரிய தவத்தோட நான் உங்களுக்கு இன்னைக்கு வகுப்பு நான் முடிக்கிறேன். நானு நீங்க ஏதாவது டவுட் இருந்தா ஐயா 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா ஐயா? வாழ்க வளமுடன். எடுத்துக்கலாமா? ஐயா யாருக்காவது இந்த நான் இந்த இடத்துல வந்து பயிற்சியோட முக்கியத்துவமும் பஞ்சேந்திரிய தவத்தோட முக்கியத்துவத்தோட மட்டும்தான் நான் இந்த வகுப்பை இன்னைக்கு நிறைவு செய்யறேன். யாருக்காவது டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் மெடிக்கலாம். வாழ்க வளமுடன். நம்ம தலைவர் ஐயா இருக்கிறார், உழவன் ஐயா இருக்கிறார். சார் உழவன் ஐயா சார், உழவன் ஐயா இருக்கிறார் ஐயா. அப்பா வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. நாங்க ஒரு மருத்துவக் கல்லூரியில படிச்ச மாதிரி இருக்குது.
இல்ல அதை விட அற்புதம் நன்றி. என்னன்னா தியானத்தினுடைய பெருமை எந்த அளவுக்கு அதையெல்லாம் ஊக்கப்படுத்துதுங்கிறது நல்ல தெளிவான விளக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய மகத்தான மருத்துவ சேவையோட மனவளக்க சேவைக்கு வாழ்த்துக்கள்மா. அதே மாதிரி யாழ் மண்டலத்துக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி சொன்ன மாதிரி இலங்கை போனா உலகத்துக்கு போங்கிற மாதிரி யாழ்ப்பாணம் உலகம் பூரா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. குழந்தை வேலண்ணன் உள்ளிட்ட அம்மா உள்ளிட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க வளமுடன். வளம். ரொம்ப நன்றி நன்றி. நன்றிங்கப்பா. நீங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றிங்கப்பா. ஆமா நான் இருந்தா வந்துருவேன். சந்தோஷம். முதல்ல கேட்டுதான் இருக்கிறேன்பா. அப்ப இல்ல நம்ம அனாட்டமி உடல் அமைப்பும் அதோட இயக்கமும் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 10 வகுப்பு பக்கமா வரும். எல்லா சிஸ்டமும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மாணிக்கவாசன் ஐயா கேட்டாங்கப்பா. அதனால நல்லது. வெனஸ்டே எடுக்கலாம்னு முடிவு பண்ணி எடுத்துட்டு இருக்கேங்கப்பா. பரவாயில்ல, ரெக்கார்டு பண்றாங்க, போட்டு விட்டுலாம் எல்லாரும் கேட்டுக்குவாங்க. மறுபடியும் கலந்துக்காக கூட கேட்டுக்குவாங்க. நல்லதுமா. மாணிக்கவாசக ஐயாவுக்கு மிக்க மகிழ்ச்சி. மாணிக்கவாசக ஐயாவுக்கு மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். தொண்டாற்றின் காண்போம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரகுபோலாமா இருக்கிறாங்களா? ஓமையா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா மகத்தான உலக சாதனை பண்றீங்க, வாழ்த்துக்கள். நன்றி ரொம்ப மகிழ்ச்சி. தொண்டு தொண்டு தொழில் மேல் ஓங்கி வாழ வாழ்த்துக்கிறோம். அண்ணன் குழந்தை வேலை இருக்கிறாங்களா? ஐயா இன்றைக்கு வேற இல்ல. சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்க இருந்தா எல்லாம் இருக்க மாதிரிதான். அம்மா இருந்தாங்கன்னா எல்லாரும் உள்ளவாறு அல்ல அன்னையின் பின்னால். சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. குழந்தை இருப்பாரு. குழந்தை இருக்கிறாரு. குழந்தை வேலைன்னு ஆலியா 2 வயசு வந்திருக்கிறாரோ இருக்கிறாரு ஐயா. என்ன குழந்தை வேலைனா? அவருக்கு டாக்டர் லட்சுமணன் ஐயா இருப்பாங்க போல இருக்கு. யாரு முகம் பாயுதுன்னு தெரியுது. ஆலியார்னு இருக்குதுங்க. அவங்களுக்கு கோகோஸ் கொடுத்து டாக்டர் லட்சுமணன் ஐயா போடுங்க ஐயா கிட்ட ஒரு கருத்து கேட்கலாம். டாக்டர் லட்சுமணன் ஐயா ஆலியார்னு இருக்கீங்களா? ஆமாங்க, ஆலியார்னு இருக்கிறீங்க. யாருன்னு தெரியல. கோகோஸ் கொடுத்திருக்கிறேன். மைக்கை அன்மியூட் பண்ணி பேசலாம். ஆலியார் நான் தான் இருக்கேன் ஐயா. வாழ்வுடன் குழந்தை குழந்தை வேலைண்ணா. நான் தலை மட்டும் தெரிஞ்சுட்டேன். ஆலியார் உடனே லட்சுமணன் நினைச்சுக்கிட்டேன். உங்க தலை மட்டும் தெரிஞ்ச போது ஆலியார் லட்சுமணன் தான் தலை. ரொம்ப சந்தோஷம். சொன்னேன். எப்போ வந்தீங்க? ஆலியார் எப்போ வந்தீங்க? சொல்லவே இல்லை. ஆலியார் இருக்கிறேன். அந்த ஆலியார் ஜூம்ல அதுல வந்துக்கிறேன். அப்படியா? சந்தோஷம். வாழ்த்துக்கள். பரவாயில்ல. யாழ் மண்டலத்துக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சந்தோஷம். சரி, மத்தவங்களுக்கு வாய்ப்பு. நன்றி, அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். ஏன்னா மத்தவங்க பேசணும், பேசிட்டு எல்லாரும் பேசிட்டோம். வாழ்க வளமுடன். மிக அற்புதமாக நமக்கு வகுப்படுத்த உடல் அமைப்பின் பாகங்கள் எடுத்த டாக்டர் அம்மா அவர்களை அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம். டாக்டர் வசுமதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல்நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய ஆன்மீக சேவை வாழ்க வளமுடன். யாழ் மண்டலம் வாழ்க வளமுடன். அந்த மண்டலத்தில் இருக்கும் அறங்காவலர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இந்த இணைப்பில் கலந்து கொண்டுள்ள அத்தனை நல்லுள்ளங்களும் வாழ்க வளமுடன். இப்ப கேள்வி பதில் நேரங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணா அவங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கப்படும். மைக்கை அன்மியூட் பண்ணி கேள்வி கேட்கலாம். பாரதிதாசனை அன்மியூட் பண்ணுங்க. மைக் அன்மியூட் ஐயா. வாழ்க ஐயா. கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. சொல்லுங்க உங்க கேள்வி. ஆமா ஆமா, ஒண்ணு இல்லம்மா. பஞ்சேந்திரிய தவத்துல நாக்கு மேல் அன்னத்தை தொட்ட நிலைன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்கம்மா. இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் இப்ப கேட்கறேன். நீங்க அது விளக்கம் கொடுத்துருந்தீங்கன்னா, எனக்கு நான் லேட்டா வந்தனால தெரியல. அந்த ஒரு விளக்கம் தான்மா. நான் மேல் அன்னத்தை தொட்ட நிலையில் ஏன் அந்த ஒரு விளக்கம் சொல்றாரு ஐயா பஞ்சேந்திரிய தவத்துல? நாக்கு மட்டும் மேல ஆரம்ப காலத்துல உணர்வு உங்களுக்கு நல்லா தெரியணும், அந்த உயிராற்றல உணரணும்ன்றதுக்காக நாக்கு கொஞ்சம் டிப் ஆஃப் டங்க மேல தூக்கிக்குங்க. தூக்கி எதும் பொழுது தானாவே அந்த உணர்வு நல்லா தெரியணும், உணர்றதுக்காக தான். அதுக்கப்புறம் நீங்க பழக நீங்க தூக்காம இருந்தாலுமே அந்த டங்குல அந்த உணர்வு தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்கம்மா சரிங்கம்மா. ஓகே ஓகே.
வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க மறுபடியும் ரெக்கார்ட் வளமுடன். பண்ணிக்கங்க. மறுபடியும் நான் முழுசா கேட்கறேன். கேட்டுட்டு சந்தேகம் வந்தா அப்புறம் ஐயா கால் இல்ல பண்ணுங்க. இந்த நன்றிங்கம்மா. நியூரான்ஸ் பத்தி எல்லாம் இந்த பஞ்சேந்திரிய தவத்தோட நியூரான்ஸோட சர்க்கியூட் எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு அடுத்த வகுப்புல தான் சொல்ல போறேன். நீங்க அடுத்த வகுப்பு கட்டாயம் கலந்துக்கோங்க. இல்லைனாலும் ரெக்கார்டிங்ல கேட்டுக்குங்க. இந்த ரெக்கார்டிங் கேட்டுருமா. கேட்டுட்டு சந்தேகம் வந்து ஏற்கனவே போன வாட்டி பேசினதே 2 நாள் முன்னாடி தான் கேட்டேன். அதுலயும் சில டவுட்ஸ் இருக்கு. நான் அப்புறம் கூட கேட்கறேன். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி. சரிங்க. வாழ்க வளமுடன். சிவகாமி ஐயா, அம்மா. சிவகாமி அம்மா மைக்கை அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஆக மாட்டேங்குது. வாழ்க வளமுடன்ங்க. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். அம்மா நானு இந்த கர்ப்பப்பை அந்த புற்றுநோய் இன்ஜெக்ஷன் பண்றதுக்கு தடுப்பூசி போடுறதுக்கு அது இப்ப 24 இயர்ஸ்னா எத்தனை டோஸுங்கம்மா போடணும்? 2 டோஸ் மினிமம் போடணும்மா. பூஸ்டர் டோஸ் அப்புறமா நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 டோஸ் போடலாங்களா? ஆமா போட்டுருங்க. ஓகே மேம். ஓகே மேம். அப்புறம் வாழ்க இந்த வளமுடன். நம்ம 9 மைய தவத்துல அநாதக சக்கரத்துல தவம் பண்ணும் போது அந்த இடத்துல எனக்கு லைட்டா பெயின் ஆகுற மாதிரியே ஃபீல் ஆகுதுங்கம்மா. பெயின் அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஏஜ் என்னங்கம்மா? 47 முடிஞ்சிருச்சுங்கம்மா. 48. இல்ல கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கு அப்படின்னா அங்க கவனிக்கும் பொழுது அந்த இது உங்களுக்கு தெரியும். பட் அந்த அந்த இடத்துல அநாதக தவத்துல நீங்க மனசை வந்து ஒருமுகப்படுத்தி அதை கவனிக்கும் பொழுது பெயின் வர்றது வந்து ஹார்ட்னால வருது அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். மேபி Okay. கேஸ்ட்ரிக் பெயின் மேல வரலாம். உங்களுக்கு வேற ஏதாவது வந்து சுகரோ அல்லது பிபிஓ இல்ல ஹார்ட்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இல்லாம இருந்ததுன்னா நீங்க எதுவுமே இது பண்ண வேணாம். நீங்க நல்லா அந்த இடத்துல வந்து கவனத்தை செலுத்தும் பொழுது உங்களுக்கு அந்த வலி அப்படியே குறைஞ்சிரும். ஏன் அப்படின்னா எந்த ஒரு இடத்துல வந்து வலி நீங்க ஃபீல் பண்ணாலுமே அங்க வந்து சாமிஜியோட இதுபடியே உங்களுக்கு சொல்றேன், ஜீவகாந்தம் வந்து தடைப்படுது, தேக்கம் வருது, இல்லைன்னா தடையாகுது, அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அது நீங்க பண்ண பண்ண கண்டிப்பா வந்து அது ரிலீவ் ஆயிரும். சோ அதனால Okay. நீங்க திரும்ப பண்ணி பாருங்க. கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கா? அதாவது கீழே அந்த கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குங்கம்மா. எனக்கு சுகர், பிரஷர் அது அதெல்லாம் எதுவும் இருந்ததுன்னா கிடையாது. அந்த பெயின் ஆரம்பத்துல தெரியும். நீங்க ம். தவம் முடிச்சுட்டு கூட திரும்ப அநாதக இதுலயே வந்து சக்கரத்திலேயே வந்து திரும்ப ஒரு இன்னும் 2 நிமிஷம் அதிகம் எடுத்து நீங்க பண்ணும் பொழுது அதுவே மருந்தா செயல்பட்டுரும். கண்டிப்பா பண்ணி பாருங்க. Okay. எதிர் விளைவுகள் எதுவுமே இல்ல. பயப்படாம பண்ணுங்க. ஓகே மேம். வாழ்க நன்றிங்க. வளமுடன். நன்றிங்க. முருகேசன் ஐயா மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. முருகேசன் ஐயா. மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. மைக்கை அன்மியூட் பண்ணுங்க ஐயா. முருகேசன் ஐயா மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். முருகேசன் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கிறேன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க கேளுங்க. வளமுடன். சொல்லுங்க ஐயா. டாக்டர்மா வாழ்க வளமுடன். ஒரு சின்ன சந்தேகம் தானுங்க. மதருக்கு 80 வயசு பக்கம் ஆகுதுங்க. அவங்களுக்கு நான் 3 நேரமும் அந்த நம்ம கால் மசாஜ் காலை பார்த்த அந்த கட்டை இருக்கும் பாருங்க, மசாஜ் பண்ற கட்டை, அதுல செய்து கொடுத்துட்டு இருக்கிறதுனால அவங்க நடையில இருந்து சமைக்கிறதுல இருந்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பஞ்சேந்திரிய தவம் அவங்க தவம் எடுத்தது இல்லைங்க. அத எந்த பாகத்தை நம்ம ஒரு கொஞ்சம் நினப்பு வச்சு செய்ய சொல்லலாங்க? ஐயா நீங்க இப்ப அந்த இது மசாஜ் அந்த இது வச்சு இது பண்றீங்களா, அது எல்லாமே வந்து சென்சரி நர்வஸ் சிஸ்டத்தை தான் வந்து ஆக்டிவேட் பண்ணும். சரிங்களா? அந்த அந்த இடத்துல என்ன இருந்தாலும் அது வந்து பிரெயினுக்கு வந்து அந்த சிக்னலை வந்து இது பண்ணும். நீங்க அப்படி தவம் பண்ணணும்னு நீங்க அறநிதியா இருந்தீங்கன்னா நம்ம பஞ்சேந்திரி தவத்துல வந்து உடல் முழு தோலை வந்து போர்வை மாதிரி இது பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, ஊர்வலர் தவம் வந்து பண்ணுவோம் இல்லைங்களா, அவங்க வந்து உடம்பு ஃபுல்லா அந்த ஒரு சிலை மாதிரி நினைச்சிட்டு அதையே கவனிக்க சொல்லுங்க. அது ஃபுல்லா உடம்பு முழுக்க அந்த தோல் வந்து ஒரு போர்வை மாதிரி போத்துட்டு இருக்கிற மாதிரி பாவனை பண்ணிட்டு அதை நினைக்க சொல்லும் பொழுது நீங்க பண்ணக்கூடிய அந்த நீங்க பண்றது எல்லாமே அந்த மெரிடியன் சிஸ்டம் அப்படின்றது ஒண்ணுமே இல்ல. இந்த ஃபைபர்ஸ் அப்படின்னு சொன்ன நரம்பு இலைகள் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, கண்ணுக்கு தெரியாத நரம்பு இலைகள் வந்து வலைகள் மாதிரி நம்ம எல்லா
உடம்போட அத்தனை பகுதியுமே வந்து பின்னப்பட்டிருக்கு சரிங்களா. அதுலதான் வந்து சரி சரி அந்த 72,000 நாடி நரம்புகள்னு சொல்றதெல்லாம் அதுதான் வந்து அக்குப்ரெஷர்ல வந்து மெரிடியன் சரி சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. மெல்லிய நூல் இழை மாதிரி இருக்கக்கூடிய அவ்வளவு ஃபைபர்ஸ் அது வந்து அவ்வளவு ஆக்டிவேட் ஆகும் பொழுது பிரெயினுக்கு ஆட்டோமேட்டிக்கா போகும். கண்டிப்பா ஓ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்க ஓ தவத்துல இந்த இது வந்து ஊருணர்வு தவம் மட்டும் உடம்ப மட்டும் நீங்க அந்த தோலை மட்டும் இது பண்ணி ஒரு 10 நிமிஷம் வந்து இது பண்ணும் பொழுது நிச்சயமா அந்த எங்கேயாவது இம்பேலன்ஸ் இருக்கிறது வந்து கொஞ்சம் உடனே வந்து நீங்க அலோபதிக்கு மருந்து மாதிரி ஒரு ஊசி போட்டா உடனே தலைவலி குறைஞ்சிடணும், ஃபீவர் நின்னு போயிடணும், அப்படி இந்த பயிற்சியில பார்க்க கூடாது. ஏன் அப்படின்னா ரொம்ப நுண்ணிய சிஸ்டத்துக்குள்ள போய் இதெல்லாம் இயங்குறதுனால எவ்வளவு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, எவ்வளவு அவங்க வந்து மனதை வந்து அங்க குவிக்கிறாங்க, அங்க எவ்வளவு வந்து மனம் குவிக்கப்படுது, இதையெல்லாம் பொறுத்து கால அளவு வந்து நிச்சயமா மாறும். ஆனா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுவோம். வாழ்க வளமுடன்ங்க. வாழ்க வளமுடன். உலகநல வாழ்த்து பாருங்க. மைக்கை அன்மியூட் பண்ணி பேசுற அளவுக்கு ஓபன் கொடுத்துட்டேங்க. உலகநல வாழ்த்து. மைக்கை அன்மியூட் பண்ணி பாடலாங்க. யாரு வாழ்க பாடுறீங்க? வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயர்த்தும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். மறந்து போச்சு. கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி மறையட்டும், கல்லாமை கடன்வறுமை கடல்வரவை களங்கள் கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.